செய்யுங்க ராஜா. ஒரு சிப்ப வேலையை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. சங்கீத வேலையை ஆசீர்வதிங்கப்பா. அது மட்டும் இல்லை ஆண்டவரே, செய்தி வேலையை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. சாட்சி வேலைகளை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. தேவன் தாமே இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு பகுதியும் நீங்கள் ஆசீர்வதித்து அப்பா அதை பெருக பண்ண போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவரே. நீ இந்த இடத்துல வாசம் பண்ணுகிறதுக்காய் நாங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு நன்றி சொல்லிடுவோம்ப்பா. எல்லா வேலையும் உங்கள் கண்ட்ரோல் கொடுத்து ஜெயிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெயிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் யாவரும் இப்பொழுது ஒரு சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜபத்துடன் ஜெயிக்கிறோம். நன்றி பலி என்ற பாடலை பாடி 192வது பாடல் நன்றி பலி செலுத்துவோம். அதாவது நாட்களே நன்மைகளுக்கு இந்த ஆராதனை வழியில் நன்றி பலி செலுத்து என்ற பாடலை பாடுவோம். நன்றி பலி நல்லவரே உமக்கு தான். நன்றி பலி நல்லவரே உமக்கு தான். அதிகாலை ஆனந்தமே அப்பாவுன் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே அப்பாவுன் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நிம்மதி பிறந்ததையா. அது நிரந்தரமானதையா. நிம்மதி பிறந்ததையா. அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டடி. கோடி கோடி நன்றி டடி. கோடி கோடி நன்றி டடி. நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே அப்பாவுன் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே அப்பா ஆதமே. இரவெல்லாம் காத்தீ இன்னும் ஒரு நாள் தந்தே. இரவெல் காத்தீ ஆமே இன்னும் ஒரு நாள் தந்தே. மறவாத என் நேசரே இன்று உறவாடி மகிழ்ந்திடுவோமே. மறவாத என் நேசரே இன்று உறவாடி மகிழ்ந்திடுவேன். கோடி கோடி நன்றி டடி. கோடி கோடி நன்றி டடி. கோடி கோடி நன்றி டடி. நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே அப்பா ஆதமே. அதிகாலை ஆனந்தமே அப்பா உன் திருப்பாதமே. அப்பா உன் திருப்பாதமே. ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா. ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா. ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையாமே. நாங்கள் ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா. கோடி கோடி நன்றி டடி ஆமே. கோடி கோடி நன்றி டடி. கோடி கோடி நன்றி டடி.
நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே திருப்பாதமே இயேசு அப்பா உன் திருப்பாதமே வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா நாதனே உம் நிழலில் இன்று நாள்தோறும் வாழ்வேனையா இயேசுநாதரே உம் நிழலில் இன்று நாள்தோறும் வாழ்வேனையா கோடி கோடி நன்றி டடி கோடி கோடி நன்றி டடி கோடி கோடி நன்றி டடி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே அப்பா உன் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே இயேசு அப்பா உன் திருப்பாதமே ஜெபத்தை கேட்டீரையா ஜெயத்தை தந்தீரையா ஜெபத்தை கேட்டீரையா ஜெயத்தை தந்தீரையா பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா ஆமென் பாவம் அணுகாமலே வந்தீரையா கோடி கோடி நன்றி டடி கோடி கோடி நன்றி டடி கோடி கோடி நன்றி டடி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தாம் அதிகாலை ஆனந்தமே அப்பா உன் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே இயேசு அப்பா உன் திருப்பாதமே இன்னாவில் உள்ளதெல்லாம் உந்தன் புகழ்தானே என்னாவில் உள்ளதெல்லாம் உந்தன் புகழ்தானே நான் பேசி மகிழ்வதெல்லாம் உந்தன் பெருமைதானே ஆமென் நான் பேசி மகிழ்வதெல்லாம் பெருமைதானே கோடி கோடி நன்றி டடி ஆமென் கோடி கோடி நன்றி டடி கோடி கோடி நன்றி டடி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே அப்பா உன் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே இயேசு அப்பாவும் திருப்பாதமே இயேசு அப்பாவும் திருப்பாதமே அவர் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஒவ்வொரு நிமிடமும் நம்மளை கண்ணின் மணியைப் போல காக்கிற தேவனாம். ஒரு நொடி கூட நம்மளை கண் நோக்காமல் இருக்க முடியாது. ஏண்டா அவர் சிருஷ்டி. நம்ம நினைக்கிறோம் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்களில் நம்ம இங்கே ஒரு மூலையில் இருக்கோம், என்னை எப்படி பார்ப்பார் அப்படி நம்ம சொல்லலாம். எங்கேயோ இருக்கிற நம்மளுக்கு எனக்கு 10 பிள்ளை இருக்குது, எங்கேயோ ஒரு பிள்ளை ஒரு நாட்டில் இருக்கானா நம்ம அந்த பிள்ளை நினைக்கிறது இல்லையா? ஹல்லேலூயா. நம்ம 10 பிள்ளை பெற்றெடுத்த எனக்கே நினைப்பு இருக்குமானால் ஒட்டுமொத்த மனுக்குலத்தை உண்டாக்கி சர்வ சிருஷ்டி உருவாக்கின தேவனுக்கு நம்மளை மறப்பாரோ? மறைக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. அதனால் ஒரு பாடலை பாடி மறவாமல் நிறுத்தியதே என்ற பாடலை பாடிட்டு அப்படி அவங்க சகோதரி கையில் கொடுப்போம். மற்ற அவங்க இந்த ஆராதனையை நம்மளை வழி நடத்துவாங்க. ஆமீன். 395வது பாடல், ஜெபத்தோர் ஜெயகத்தில் 395வது பாடல். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, என்னை மறவாமல் நினைத்தீரையா,
மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயாமே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. சொல்லுங்க, எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையாமே. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயாமே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. தடைகளை உடைக்கிறவர், தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. ஆமே, தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. ஆமே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி
நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. அவருக்கு கோடி கோடி நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த உலகத்தில் நம்மளுக்கு தெரிஞ்ச மனுஷர் பூமியில் அநேகர் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவருடைய கிருபை நம்மள இருக்கிறபடினாலே இன்னைக்கு வரைக்கும் நம்மளை பாதுகாக்கிற கர்த்தர், நம்மளை ஆற்றி தேட்டுகிற கர்த்தர், அரவணைக்கிற கர்த்தர், அன்பு செலுத்துகிற கர்த்தர். உன் தாயின் கருவிலே உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொன்னார். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் இதோ நம்மளுடைய பலத்தினால தான், இல்லை நம்முடைய இருந்த நாணத்தினால தான் நம்மளுடைய இந்த மாதிரி ஹெல்த்தாக பேசுகிறோம் வாழ்கிறோம். கிடையாது. அவருடைய கிருபை. சொல்லுங்கள், அவருடைய கிருபை. அல்லேலூயா. அவருடைய கிருபை மட்டும் உள்ளே இல்லைன்னா நான் எங்கேயோ போயிருப்பேன், என்னமோ செஞ்சுருப்பேன். அவருடைய வார்த்தையும் வசனமும் கிருபையும் ஒவ்வொரு நாளையும் ஆற்றி தேற்றி அரவணைத்து அன்பு செலுத்தி இந்த இடத்துல நிற்க வைத்தது அவருடைய கிருபை தான். மறவாமல் நினைத்து நன்றி சொல்லக்கூடிய கர்த்தர். யாராருக்கோ ஒரு சின்ன சின்ன உதவி கூட தேங்க்ஸ் பண்ணிடுறோம். எனக்கு ஜீவனையும் கொடுத்து, பலத்தையும் கொடுத்து, ஆரோக்கியத்தையும் கொடுத்து, சுகத்தையும் கொடுத்து, குடும்பத்தையும் கொடுத்து, ஊழியத்தை கொடுத்து, எனக்கு ஜனங்களையும் கொடுத்து இம்மட்டும் நடத்தின கர்த்தர் மிக மிக பெரியவர். ஹல்லேலூயா. மிகுந்த உயர்ந்தவர் அவர். இப்பேற்பட்ட வல்லமை உள்ளவர். அவருக்கு நன்றி சொல்ல 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 தேவன் அவன் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். நம்ம மத்தியில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். ஆகையால் தொடர்ந்து இந்த ஆராதனையை அன்பின் வெளிச்சம் ஊழியத்தில் வந்திருக்கிற உங்களை யாவரையும் கரங்களை தட்டி நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே சகோதரி வந்து இப்பொழுது கொஞ்ச நேரம் நம்மளை ஆராதனையை வழி நடத்துவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அவர் இருக்கிறவராக இருக்கிற தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். பரிசுத்த வான்களின் சபையில் அவருடைய உண்மை விளங்குமா? அவருடைய உண்மை எப்படி விளங்கும்? அவர் சாராள்கிட்ட சொன்னார், குறித்த நேரத்தில் நான் உன்கிட்ட வருவேன் அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு என்னெல்லாம் சொன்னாரோ அது எல்லாவற்றையும் தகுந்த நேரத்தில் நிறைவேற்றுவதற்கு கட்டாயம் வருவார். கர்த்தர் உங்களுக்கு சொன்னதெல்லாம் நிறைவேறும். நீங்கள் மகா சபையில் கர்த்தரை துதிப்பீர்கள். அவருடைய உண்மைத்தன்மைக்காக கர்த்தர் போதுமானவர். என் வாழ்க்கையில் சொன்னது எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி முடித்தார் அப்படின்னு கர்த்தருடைய உண்மைத்தன்மையை அவர் விளங்க வைப்பதற்கு இந்த நேரத்தில் நம்ம மத்தியில் பிரசன்னமாகி இருக்கிறார். எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால கூடியிருக்கீங்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன்னு சொன்னவர். நான் உங்கள் நடுவில் உலாவி நான் உங்கள் தேவனாய் இருப்பேன்னு சொன்னவர். நாம் வருவதற்கு முன்பதாக இந்த இடத்தை தூதர்களால் நிரப்பி வைத்திருக்கிற தேவன் அவர். இந்த நேரத்துலையும் அவரை வரவேற்போமா? நம்முடைய கரங்களை உயர்த்தி நன்றி நிறைந்த இருதயத்தோடு. ஏசப்பா சொன்னாங்க, பிதாவை எங்கும் தொழுது கொள்கிற காலம் வரும் அப்படின்னு சொன்னார். நம்ம எந்த இடத்துல நின்று கொண்டு அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோமோ அந்த இடத்துல அவருடைய பிரசன்னம் இறங்கி வரும். ஏனென்றால் நீ எங்கே இருக்கிறீர்களோ அங்கே தான் அவர் பிரசன்னமாகி இருக்கிறார். உங்கள் இருதயத்தில் தான் அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரு. அவரை உயர்த்தி நம்முடைய கரங்களை உயர்த்தி அவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? நன்றி செலுத்துகிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உங்களிடத்தில் வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளாத கர்த்தாவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உங்களை நோக்கி பார்க்கிறவர்களை வெட்கப்படுத்தாத தேவனே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றிப்பா, நன்றி. எங்கள் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்கிறவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களுக்கு முன்பதாக சென்று கொண்டிருக்கிறவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. வெளிச்சமாய், ஜீவனாய், வாழ்வாய், வழியாய், மேன்மையாய், கீர்த்தியாய், நன்மையாய், புகழ்ச்சியாய் எங்களை சூழ்ந்திருக்கிறவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றிப்பா, நன்றி. உங்கள் கிருபையினால் எங்களை அலங்கரிக்கிற தேவன், உங்கள் கிருபையினால் எங்களை அரவணைக்கிற தேவன், உங்கள் கிருபையினால் எங்களை ஆற்றி தேற்றுகிற தேவன், உங்கள் கிருபையினால் எங்களை உயர்த்தி மகிழ்கிற தேவன்.
அப்பா இந்த ஓய்வு நாளில் உங்கள் சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் போதுமானவரிலும் மிகவும் அதிகமாக இருக்கிறபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றிப்பா, நன்றி 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 நன்றி. ஆஹா லேலுயா, 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 ஆஹா லேலுயா. ஆமென். அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக பர்வதங்கள் மெழுகு போல உருகுமா. அவருக்கு முன்பதாக இல்லாதவைகள் எல்லாம் இருக்கிறவைகளாய் மாற்றப்படும். பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நம்ம மத்தியில் பிரசன்னமாய் இருக்கிற தேவன். வேதம் சொல்லுகிறது, தேவன் எழுந்தருளுவார், சத்துருக்கள் சிதறுண்டு போவார்களாம். இந்த நேரத்தில் உங்களை ஒடுக்குகிற, உங்களை பாதிப்படைய வைக்கிற, உங்களை மன வேதனைக்குள் மாற்றிக்கொண்டு செல்கிற பிசாசின் தந்திரங்கள் எல்லாம், சத்துருக்கள் எல்லாம் இப்பொழுதே எழுந்தருளி இருக்கிற தேவ பிரசன்னத்தினால அவை சிதறுண்டு போவதாக. ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் வருவான், 7 வழியாய் உன்னை விட்டு ஓடி போவான்கிற வார்த்தை நிறைவேறுவதாக. உங்களுக்கு எதிராய் சத்துருக்கள் எழும்பும்போது அவனுக்கு எதிராய் கொடியேற்றுகிற ஆவியானவர், ஜெயக்கொடியேற்றுகிற ஆவியானவர் அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறபடியால் இந்த நேரத்தில் ஜெயக்கொடி ஏற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. அன்னைக்கு சவுல் வெற்றியை பெற்று வீட்டுக்கு திரும்பி வந்தானா, ஜெயஸ்தம்பத்தை நாட்டினான்னு வேதம் சொல்கிறது. ஒவ்வொரு இடங்களிலும் நம்மை கொண்டு வெற்றி கொடுக்கிற தேவன் உங்கள் மூலமாக, உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்தில் நீங்கள் இருக்கிற இடங்களில் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் இந்த நேரத்தில் உங்களை நிரப்புவாராக. அவர் நிரப்பி உங்களை மகிழ்வாராக. அவர் உங்களை நிரப்ப ஆரம்பிக்கும் போது உங்கள் வாழ்க்கையின் குறைவுகள் எல்லாம் உங்களை விட்டு வெளியே போயிடும். அந்நிய பாஷை பேசுவோமா? ஒரு 2 நிமிடம் வாய்களை திறந்து நன்றி செலுத்துவோமா? தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின அந்த தேவ பிரசன்னத்துக்கு நன்றி செலுத்த ஆரம்பிப்போமா? குறைவுகளை நிறைவாக்குகிற தேவ பிரசன்னத்துக்கு நம்ம நன்றி செலுத்துவோமா? நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, நீங்கள் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இந்த நாளில் இந்த இடத்துல விடுதலைகள் கொடுக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஏராளமான தாராளமான அருள் பொழிந்து விடுதலைகள் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. குமாரன் விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் நீ சொன்னீரே. இந்த நாளில் எங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற குமாரனாம், தேவ குமாரனாம் இயேசு கிறிஸ்துவினால அப்பா விடுதலைகள் இந்த நாளில் கட்டவிழ்க்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால நன்றி செலுத்துகிறோம். ஆர லாகதரா ரீப லீகதரா ரீமா லீரா லீஷா ரீகா தீரா ஓர பால ரீத ரீம லீக தீரா ரீப லீர லீக தீரா ரிபலித ரிமலிக தீரா ரபலதர லபலகதரா ரமலப லப 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 லகதரா ஆர லாகதரா ரிபா லிமா ரிதா ரிபா லிகா தீரா லீஷா ரீகா தீரா ரீகதரோ ரிபலகதரோ ரிமலப லப லப லகதரோ
ரமலகதரோ லபலப லகதரோ. நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ரிக்கதிர லிபலிப 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 லிகதிரா லிஷரிப லிதரிப லிதரிப லிபலிப 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 லிகதிரா ரபலத ரப லகதர லபலப 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 லகதரா. நாசில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம். ரீஷா ரீகா தீரா லீபா லீமா லீரா லீதா ரீபா லிகதரா. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம். குருடனுடைய கண்களை திறந்த தேவ பிரசனம், முடவனை துள்ளி குதித்து நடந்து ஓடும்படி செய்த தேவ பிரசனம், குஷ்ட ரோகிகளை சொஸ்தமாக்கின தேவ பிரசனம். நன்றிப்பா. செவிடர்களை கேட்கும்படி வைத்த தேவ பிரசனம். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களை நிரப்பி இருக்கிற தேவ பிரசனத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த தேவ பிரசனத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். அந்த தேவ பிரசனத்துக்கு முன்பதாக எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நீங்கள் எங்களுக்கு முன் குறித்த நன்மை இந்த நாளில் உட்கார்ந்துருக்கிற உங்கள் பிள்ளைகளை நிரப்புவதாக இயேசுவின் நாமத்தினால நன்றிப்பா. நிரம்பி வழிகிற பாத்திரமாய் நன்றிப்பா. ஜீவனால, சுகத்தால, பலத்தால, ஆரோக்கியத்தால, நன்மைகளினால, ஐஸ்வர்யத்தினால நீங்கள் நிரப்ப பண்ணணும்னு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நன்றிப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உங்கள் நல்ல நாமத்துக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம்ப்பா. நன்றிப்பா. நன்றி 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 நன்றி. எங்களுடைய சுயத்தை நாங்கள் ஒதுக்கி வச்சுக்கிட்டு, எங்கள் பெருமை, எங்களுடைய பலன், எங்களால் எதுவும் செய்ய முடியுங்கிற எல்லா எண்ணத்தையும் நாங்கள் ஒதுக்கி வைத்து விட்டு, நீங்கள் இல்லைன்னா நாங்கள் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி உங்கள் பிரசனத்துக்கு முன்பதாக நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, உங்களால் தான் நாங்கள் சுவாசிக்கிறோம், உங்களால் தான் நாங்கள் பார்க்குறோம், உங்களால் தான் நாங்கள் சிந்திக்கிறோம், உங்களால் தான் நாங்கள் அசைகிறோம், உங்களால் தான் நாங்கள் பிழைத்து கொண்டு இருக்கிறோம். உங்களால் தான்ப்பா எங்கள் வாழ்க்கை வழி நடத்தப்படுகிறது. தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றிப்பா. நன்றி 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 நன்றி. ரபலப லபலப லமலப லபலப லகதரா ரிபலிப லிபலிப லிமலிப லிபலிப லிபலிப லிகதிரா ரிஷரிப லிதரிப லிபலிப லிகதிரா ரிமலிப லிபலிப லிபலிப லிகதிரா ரிபலிப லிபலிப லிபலிப லிகதிரா லிஷரிக திரலிப லிபலிப லிமலிப லிபலிப லிகதிரா ரபலப லபலப லமலப லபலப 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 லகதரா ரிகதிர லிபலிப லிமலிப லிபலிப லிபலிப லிகதிரா. வேதம் சொல்லுகிறது, அபிஷேகத்தினால நுகங்கள் முறிந்து விழுமா. அந்நாளில் அவன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தை நான் முறித்து போடுவேன்னு கர்த்தர் சொன்னார். இந்த நாளில் நீங்கள் பாரத்தை சுமந்து வந்திருக்கீங்களா? என்னால் எதுவுமே முடியலையே, என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது, என்னால் எதையும் சரியாக செய்ய முடியவில்லையே, அழுத்தப்பட்டவர்களாய் தேவையில்லாத பாரத்தை சுமந்து, பற்றாக்குறைங்கிற பாரத்தை சுமந்து நீங்கள் நின்று கொண்டு இருக்கிறீர்களா? சுகவீனங்கிற பாரத்தை சுமந்து நீங்கள் நின்று கொண்டு இருக்கிறீங்களா? இந்த நேரத்தில் இங்கே இருக்கிற தேவ பிரசனத்தின் மிகுதியினால அந்த நுகங்கள் முறிக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால. உங்கள் கழுத்தில் இருக்கிற பாரங்கள் எல்லாம் அவருடைய சமூகத்தில் இறக்கி வைக்கும்போது, என்னால் முடியலை ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம், என்னால் எதுவுமே முடியலை ஆண்டவரே, நீங்கள் விடுதலையாக்குனா நாங்கள் விடுதலையாக வாழ்ந்துருவோம் ஆண்டவரே, நீங்கள் எங்களை நோக்கி பார்த்தா சுகவாழ்வு நாங்கள் வாழ்ந்துடலாம் ஆண்டவரே. எத்தனை காலம், இன்னும் எத்தனை வருஷம் நாங்கள் இதே மாதிரி வாழ்வது? தேவாதி தேவன் இந்த நாளில் எங்களுக்கு இறங்குங்கன்னு சொல்லி அவருடைய முகத்தை நீங்கள் யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறீர்களோ, தேவையில்லாமல் உங்கள் கழுத்தில் சத்துரு வைத்திருக்கிற நுகங்கள் எல்லாம் முறிந்து விழும்னு ஆவியானவர் சொல்கிறார். தேவையில்லாமல் நீங்கள் தூக்கி வைத்திருக்கிற பாரம், உங்களால் ஏற்பட்ட பாரங்களும் முறிந்து விழும் ஆவியானவருடைய பிரசன்னத்தினால. அந்த சத்துரு கண்ணி தெறிக்கும் இயேசுவின் நாமத்தினால. நன்றி. வேதம் சொல்லுகிறது, கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். நீங்கள் இந்த உலகத்தின் சாபங்களுக்கு தப்பு வைக்கப்பட்டவர்கள், இந்த உலகத்தில் இருக்கிற ஆக்கினை தீர்ப்புக்கு நீங்கள் தப்பு வைக்கப்பட்டவர்கள். எதனால் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரால். குமாரன் இறங்கி வந்து ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தினதுனால நீங்கள் தப்பு வைக்கப்பட்டவர்கள், நீங்கள் மீட்கப்பட்டவர்கள்.
இந்த நேரத்தில் நம்ம என்ன தெரியுமா வாயை திறந்து சொல்லணும்? நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. உங்களை நாங்கள் பற்றி கொள்ளுகிறோம்ப்பா, உங்களை நாங்கள் பிடித்து கொள்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பாதைக்கு வெளிச்சமா, எங்களுக்கு ஏற்ற துணையாய், எங்களுடைய நல்ல துணையாளராய் நீங்கள் வாங்க. ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் எங்கள் கரத்தை பிடித்து நடத்துங்க. நீங்கள் இல்லாமல் எங்களால் வாழ முடியாது. நீங்கள் மாத்திரம் போதும்ப்பா. உங்களை சார்ந்து வேதம் சொல்லுகிறது, அவரை சார்ந்து அன்னைக்கு ராஜாக்கள் வாழும் போதெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையை வெற்றியாய் மாற்றின தேவன் தான். எப்பொழுதெல்லாம் நம்ம அவரை சார்ந்து கொள்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அனுகூலமான துணையாய் நம் கூடவே இருக்கிறவர், நம்மை விட்டு விலகாதவர், நம்மை கைவிடாதவர், நம்மை காப்பாற்றுகிறவர். நன்றிப்பா. நீங்கள் மாத்திரம் போதும்ப்பா, நீங்கள் மாத்திரம் போதும். நீங்கள் எங்களுக்கு சிந்தின ரத்தம் போதும், உங்கள் நாமம் போதும், உங்கள் பிரசன்னம் போதும், வார்த்தையாக எங்களுக்குள் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த காரியம் போதும்ப்பா. இந்த நேரத்தில் கரங்களை உயர்த்தி நீர் மாத்திரம் போதும்னு நம்ம பாட ஆரம்பிப்போம். ஆர பாலா ரீபா லீபா லீரா லீஷா ரீஹ தீரா ரீபலித ரீமலீப லீபலிஹதீரா ரீஷரிக்கதீரா. நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ரஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோம். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா என் தேவையெல்லாம் சந்திப்பீர். கரங்களை உயர்த்தி நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோகிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் குருவாக்கினீ. யெகோவா பரிசுத்தர் உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம்
வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யாரெல்லாம் இன்னைக்கு வாயை திறந்து நீர் மாத்திரம் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களோ, உங்களை போதும் போதுங்கிற அளவுக்கு ஆசீர்வதிக்க போகிறாராம். அளவில்லாமல் உங்களை நிரப்ப போகிறாராம். ஏராளமாய் தாராளமாய் உங்களை நிரப்ப போகிறாராம். போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் களஞ்சியங்கள் நிரம்பும். உங்கள் பேங்க் பேலன்ஸ்லாம் நிரம்பி வழியும் இயேசுவின் நாமத்தினால. இது எப்படி ஆயிடுச்சு? சர்வ வல்லமை உள்ள தேவனாலே ஆயிடுச்சு. உங்களுடைய தகப்பனாகிய தேவனாலே அப்படி ஆகோன்னு கர்த்தர் சொல்கிறாரு. நீங்கள் ஆராதிக்கிறதுனால, நீங்கள் அவரை உயர்த்துகிறதுனால கர்த்தருடைய கரம் உங்களை உயர்த்தி மகிழுமா. இன்னைக்கு வருவதற்கு முன்பதாக, ஆண்டவரே நான் என்ன வார்த்தையை நான் சொல்லணுங்கும்போது, சங்கீதம் 89வது அதிகாரம், நான் தெரிந்து கொண்டவனோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன்னு கர்த்தர் சொன்னார். என்ன உடன்படிக்கையா? அந்த உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையா, மாறாத உடன்படிக்கையா, எந்த சூழ்நிலையிலையும் அது எடுபடாத உடன்படிக்கையா? அந்த உடன்படிக்கை என்ன செய்யுமாம்னா, தான் உடன்படிக்கை பண்ணினவனை சிங்காசனத்தில் அமர வைப்பது மாத்திரம் இல்லையா, அவனுடைய பிள்ளைகளை, அவனுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளை தலைமுறை தலைமுறையாய் சிங்காசனத்தில் உட்கார வைக்குமா. கர்த்தர் சொன்னார், நான் தெரிந்து கொண்டவனோட நான் உடன்படிக்கை பண்ணினேன், என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன்னு சொன்னார். அவர் தான் அழைத்திருக்கிறார் உங்களை, அவர் தான் உங்கள் கையில் எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறாரு. அவருடைய உடன்படிக்கை உங்களுக்கு என்னெல்லாம் சொன்னதோ அது எல்லாவற்றையும் நிறைவேற்றும். அவருடைய தயவுனால உங்கள் கொம்புகள் உயரும் இயேசுவின் நாமத்தினால. அவருடைய நாமத்தினால நீங்கள் உயருவீர்கள். நியாயக்கேட்டின் மகனும் சத்துருவும் இனி உங்களை ஒடுக்கவே முடியாது. கர்த்தர் அந்த 89வது அதிகாரத்தில் சங்கீதம் 89ல் சொல்கிறாரு, என் உண்மையில் நான் பிசகாமல் இருப்பேன்னு சொல்கிறாரு. பரிசுத்தவான்களின் சபையில் உண்மையை வெளிப்படுத்துகிற கர்த்தர் அவருடைய உண்மையில் பிசகாமல் இருப்பாராம். இந்த ஊழியத்துக்கு மாத்திரம் இல்லை, இங்கே அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் என்னெல்லாம் சொன்னாரோ, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தர் உங்களுக்கு என்னெல்லாம் சொன்னாரோ அது எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிப்பார். நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. ஏன்னா உடன்படிக்கையில் மாறாத தேவன், அவர் தலைமுறை தலைமுறையாய் தாங்குகிறவர். உங்களை தாங்குவார், உங்கள் பிள்ளைகளை தாங்குவார், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை தாங்குவார். தலைமுறை தலைமுறையாய் உண்மையையும் உடன்படிக்கையையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் அவர். இந்த நாளில் நீங்கள் நினச்சி பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம்லாம் கொடுத்தாரு அப்படின்னு யோசித்து பாருங்கள். ஆரம்பத்தில் இருந்து கர்த்தர் உங்களோட என்னெல்லாம் பேசினார், என்னெல்லாம் சொன்னார். வேதத்தை வாசிக்கும்போது இந்த வார்த்தையின்படி நான் உன்னை நடத்துவேன்னு சொல்லியிருப்பாரே. ஊழியக்காரங்கிட்ட நீங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் வார்த்தையை தந்திருப்பாரே. அநேக இடங்களில் நீங்கள் ரோட்டில் போய் கொண்டு இருக்கலாம், ஆனால் ஒரு போஸ்டரில் ஒரு வசனம் இருக்கும், அந்த வசனம் கூட உங்கள் கூட பேசியிருக்குமே. அதெல்லாம் அவர் உங்களோட பண்ணியிருக்கிற உடன்படிக்கை. எல்லாவற்றையும் ஒன்று கூட பிசகாமல், ஒன்று கூட தரையில் விழுந்து விடாமல் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். நிச்சயமாக உங்கள் கண்களால் நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம ஒரே ஒரு சரணத்தை மட்டும் நம்ம பாடிக்கிட்டு முடிக்கலாம். வாக்குத்தத்தம் தந்த கர்த்தரே, வாக்குமாறா உண்மை நாதரே. ஏன்னா வாக்குத்தத்தத்திலே பெரிய வாக்குத்தத்தம் பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறது தான். சொன்னபடி அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் மேல் வீட்டறையில் பரிசுத்த ஆவியானவர் சம்பூர்ணமாய் பொழிந்தருளப்பட்டார். இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற ஆவியானவர், வாக்குத்தத்தம் பண்ணின உண்மையுள்ள தேவன். மனிதர்கள் ஒரு காரியத்தை சொல்லிக்கிட்டு மறந்துடலாம், ஆனால் செய்யாமல் போயிடலாம்.
ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்லவே. அவர் பொய் சொல்ல மனிதனும் அல்ல, அவர் மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. உங்களுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவனாய் இந்த நேரத்தில் உங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறாரு. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. அப்பா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீங்கள் எங்களுக்கு சொன்ன எல்லா வாக்கையும் நினைவு கூர்ந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவரே நீர் உண்மையுள்ள தேவன்னு சொல்லி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் வந்திருக்கிற ஒருவரையும் வெறுமையாய் அனுப்பாத கர்த்தர், நன்மைகளினால், கிருபைகளினால், ஜீவனால், ஐஸ்வர்யத்தினால, சுகத்தினால, பலத்தினால நீங்கள் இந்த நாளில் நிரப்பி அனுப்ப போகிற அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைக்காக உங்களை நோக்கி பார்க்குறோம். ஆண்டவரே, இந்த நாளில் வார்த்தை எங்களை குணப்படுத்தட்டோம்ப்பா. வார்த்தை இந்த நாளில் அநேக காரியங்களை எங்களுக்கு கற்றுத்தரட்டும். உங்கள் மகன் எழும்பி நின்று பேச ஆரம்பிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் எங்கள் கண்களை திறந்தருள்வீராக. சம்பூர்ணமாய் பொழிந்திரப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் பேசப்படுகிற வார்த்தைக்கு சாட்சி கொடுப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் ஆவலாய் காத்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக நல்ல ஒரு ஆராதனையில் சகோதரி வந்து நடத்திருக்காங்க. நம்ம யாவரும் இந்த அன்பின் வெளிச்சம் ஊழியத்தை வந்திருக்கிற அருமையான போதவர்களிடமே கலந்துட்டு நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது இந்த சங்கீத பகுதிக்கு நேராக போவோம். ஒரு 15 நிமிஷம் ஒரு சங்கீதம் எடுத்து முடிச்சோன்னா சாட்சி வேலை கொடுக்கணும். அடுத்த சாட்சி வேலை இருக்குது, அடுத்த ஜபங்கள் இருக்குது. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு 15 நிமிஷம் 11:45 வரைக்கும் தம்பி பவுல் வந்து ஒரு சங்கீதத்தை தியானித்தான் வாசம். ஹல்லேலூயா. எல்லாரும் எத்தனை பேர் வெயிட்டானவங்களா இருக்கீங்க? போனாலும் உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் வெயிட்டானவங்க இருக்கோம். ஹல்லேலூயா. ஆமென். போனவரை என்ன தியானிச்சோம்? நான் துன்மார்க்கன் காட்டு பறக்கடிக்கும் பதருக்கு ஒப்பாய் இருக்கிறான். நம்மளும் என்னால பறக்கடிக்க முடியாது. ஏன்னா நமக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு வெயிட் இருக்குது. அந்த வெயிட் என்னது? வசனம். நம்மளோட வசனம் இருக்கனால ஒரு நாள் நம்ம என்ன பண்ண மாட்டோம், பறக்கடிக்க மாட்டவே மாட்டோம். உண்மையா இல்லையா? ஆமாம். சரி, சங்கீதம் இன்னைக்கு டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால சங்கீதம் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்த்து முடிச்சுருவோம். நெக்ஸ்ட்டு வந்து இதே சங்கீதத்தை நம்ம தியானிக்கலாம். ஓகேவா? சங்கீதம் 91 வாசிங்க. நன்றி நன்றி. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் ஆமென். சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆமென். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும்
இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமென். அல்லேலூயா. இந்த 91ஆம் சங்கீதம் நமக்கு மிகப்பெரிய ஒரு கன்ஃபர்மேஷனாக ஒருத்தர் கொடுக்குறாரு. ஆமென். அப்படிதான் எழுதியிருக்கு. வாசிக்கிறப்ப நல்லா கவனிச்சுப்பீங்க நீங்கள். அங்கே அப்படி தான் எழுதியிருக்கு. ஃபஸ்ட்டு வசனம் என்ன சொல்கிறது அப்படின்னா, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, இப்படிதான் நம்மளை தெரிந்து கொண்டு நமக்காக என்னென்ன அதன் ஒரே பிறன குமாரனை நீங்கள் அனுப்பி நம்மளை அவர் ரத்தத்தின் மூலியமாக மீட்டு கொண்டது. இதை குறிக்கிறது தான், வேறு ஒன்றுமே இல்லை. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உண்மைதான். ஏன்னா ஒவ்வொரு ஹியூமன் பீயும் ஆதாமிலிருந்து இப்போ வரைக்கும் எல்லாமே யார்? உன்னதமானவருடைய மறைவில் இருக்கக்கூடியவர் தான் நம்ம. ஓகேவா? நம்ம எல்லாரையும் ரட்சித்து சர்வ வல்லவருடைய நிழலில் தங்க வைக்கிறது அவருடைய காரியம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமாம் இல்லை? ஒரு ஆள் கூட வெளியே கெட்டு போக விருப்பமே தேவனுக்கு கிடையவே கிடையாது. சரிங்களா? இப்போ சொல்லி முடிச்சுனே அது சொல்கிறாரு. இப்போ நான் 2 பேர் பேச போகிறோம். நல்லா கவனிச்சு வசனம் வாசிக்க 2 பேர் பேச போகிறோம். சரிங்களா? ஒன்று இப்போ சொல்லிட்டாரு, ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்து வந்துருச்சு. 2வது இப்போ நான் அறிக்கை பண்ணுறேன். 2வது வசனம் வாசிக்கிட்டா நல்லா சொல்லுவோம். இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்கிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறேன் என்று நம்ம பண்ண வேண்டியது என்ன விஷயம்? நான் சொல்கிறேன், நான் சொல்லுவேன் அப்படின்னு நான் சொன்ன உடனே 2வது உள்ளே வராது. அக்கா சொன்னாங்க முன்னாடி 89 சங்கீதத்தில் நம்ம கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்னது? பரிசுத்த. நான் எப்போ அறிக்கை பண்ணுறனோ, நான் எப்போ எனக்கு இப்படி என் தேவன் இருப்பார்னு சொல்லறனோ, அடுத்த செகண்ட் ஒருத்தர் உள்ளே வராரு. 2வது யார் பேசுகிறான்னு பாருங்கள். வாசிங்க 3ஆம் வசனம். அவர். இப்போ யார் சொல்கிறா? இப்போ முதல் நான் வேண்டிக்கிறேன், 2வது ஒருத்தர் போய் என்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. உண்மையிலே அது அப்படி தான் போட்டுருக்கு பைபிளில். ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், என் தேவனுக்கு இப்படிலாம் இருப்பார், எனக்கு இப்படிலாம் இருப்பார். நான் ஒரு கன்ஃபர்மேஷன் எனக்கு எப்படி இருப்பார்ன்றதை நான் யோசிச்சு வச்ச உடனே அவர் எப்படி இருப்பார் உனக்கு அப்படின்றத 3ஆம் வசனம் சொல்கிறாரு. ஸ்டார்ட் பண்ணுறாரு பாருங்கள். வரிசையாக நீங்கள் வாசா அவர் தான் சொல்கிறார் உங்கள்கிட்ட. சொல்லுங்கள். இப்போ சொல்கிறாரு, அவர் உன்னை, நீ சொல்லிட்டே இல்லை என் கோட்டையாக இருப்பார் சொல்லிட்டே இல்லை, நீ எல்லாம் சொல்லிட்டே இல்லை. இப்போ அவர் எப்படி இருப்பார்னு நான் உனக்கு சொல்லித்தரேன்டா, நீ கற்றுக்கோ. உண்மை தானே? அவர் எப்படி இருப்பார்னு ஆவியானவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுதாங்க கீழே எல்லா வசனமே அவர் சொல்கிறாரு பாருங்க. வாசிங்க. 3ஆம் வசனம். மூடுவார், அடைக்கலம் புகுவாய், வந்துருவா உள்ள. ஒரு வழியே கிடையாது. என்ன பண்ணுவேன்? உள்ள வந்துருவேன். ஆவியானவர் சொல்லிட்டே இருக்கிறாரு. இப்போ பாருங்க, நான் ஒரு அறிக்கை, அவருக்கு எனக்காக ரத்தம் சிந்தி என்னை மீட்டுக் கொண்டது உண்மை அப்படின்னா என்னைக்கு விசுவாசிக்க ஆரம்பிக்கிறனோ, அதுக்கப்புறம் அதான் சொல்ல வராரு. வரிசை அடுத்து உடனே அவர் டக்குன்னு உள்ள வந்தாரு. நீங்க சொல்லிட்டு இல்லை அவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. அப்படியே வரிசை ஆசிங்கமா இருக்கும். பயங்கரத்துக்கும் அம்புக்கும் கொள்ளை நோய்க்கும். ஆமென். முடிச்சு போவோம். இப்போ சொல்றாரு, போன வாரம் இது தியானிச்சோமா இல்லையா? எத்தனை பேருக்கு யாவும் இருக்கு? என்ன அவசரம் வச்சோம்? இரவும் பகலும் தேவனுடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் வாக்கியவான் சொன்னமா இல்லையாங்க போன வாரம்? இப்போ என்ன சொல்றாரு? அதுக்கு விளக்கமும் நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? இரவான காரியம் இருந்தாலும் சரி, நம்மளால 24 ஹவர்ஸ் பைபிள் வச்சுட்டு படிச்சுட்டு தியானம்லாம் பண்ண முடியாது. யாரும் ஓப்பனாக இருக்கணும். 24 ஹவர்ஸ் நம்மளால தியானம் பண்ண முடியுமா?
சிந்தையில் தான் இருக்கும் நமக்கு. பண்ண முடியுமா? அங்கே என்ன சொல்ல வர கர்த்தர்? பகலுக்குரிய காரியமாக இருந்தாலும் சரி, இரவுக்குரிய காரியமாக இருந்தாலும் சரி, என் வாழ்க்கையில் தாழ்வானாலும் சரி, மேன்மையான காரியமாக இருந்தாலும் சரி, நான் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷனாக இருக்கிறேன். நான் நடுநிலையாக இருக்கிறேன். இப்படினாலும் சரி, இப்படினாலும் சரி, என்னை எது ஸ்டாண்டர்ட் நடுநிலையில் வைக்கப்படுது? வசனம். என்ன பண்ணுறேன்? தாழ்வு இப்போ சொல்கிறேன், நான் கீழாகாமல் மேலாக வேண்டிய தேவன் சொல்லியிருக்கிறான்னு சொல்கிறப்ப அந்த இடத்துக்கு வந்துடுறேன். நான் மேலக்கப்போ என்ன சொல்கிறேன்? தேவன் புரியுறதுக்கான மேன்மை பரட்டதில் என்ன பண்ணுறேன்? நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவர்னால உண்டாச்சு, அவர்னாலே கொடுத்தாரு, அவர் தான் செய்கிறப்ப என்ன பண்ணுறேன்? அந்த இடத்துக்கு வந்துடுறேன். நான் என்ன பண்ணுறேன்? ஒரு சமநிலையில் இருக்கக்கூடியவனா இவ்வாறு அதுதான் சொல்கிறாரு, இரவும் பகலும் தேவனுடைய வேதத்தில் தியானம் இருக்கிற மனுஷன் இப்படி தான் பாக்கியவானாக முடியும். நம்ம எப்படி வைக்க முடியும்? இப்படி தான் பாக்கியவானாக முடியும். அப்போ கத்தை என்ன சொல்ல? ஆவியானவர் நீங்கள் வருஷம் நிறையா படிச்சுருப்பீங்க, 90 வருஷங்களாம் தியானிக்கணும் அவசியமே கிடையாது. ஒரு 2 விஷயம், நான் எப்போ அறிக்கை பண்ணுறனோ அப்போ ஆவியானவர் எனக்குரிய காரியங்கள் தேவனிடத்தில் எப்படிப்பட்டதாக இருக்குது என்பதை எனக்கு ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுறாரு? சொல்லிக்கிட்டே வராரு. இது ஒவ்வொன்றா தனியாக நிறைய தியானிக்கலாம். இன்றைக்கி வந்து கடைசி 2 வசனம் வாசினா ஈஸியாக புரிஞ்சிடும். 90 சங்கீதம் கடைசி 2 வசனம் வாசினா ஈஸியாக புரியும். வாசிங்க. இதை வாசிச்சுட்டு தான் மேலே போகணும். நம்ம நான் இதை வாசிட்டு மேலே வாசிங்க. கேட்டாருமா வாசிங்க. ஃபஸ்ட்டு விடுவிப்பேன். ஃபஸ்ட் என்னது? விடுதலை, ரட்சிப்பு. முதலாவதுங்க ஃபஸ்ட்டு என்னது? அவன் என்னை விரும்பணும், அவன் நான் என்ன பண்ணுவேன்? என்னை நேசிக்கணும், அவனுக்காகத்தான் நான் சிலுவையில் தொங்குன்றதை அவன் உணரணும். ஃபஸ்ட்டு உணர்ந்தவனு என்னது? விடுதலை, ரட்சிப்பு. என்ன நமக்கு இது 2 வருஷத்தை வாசிச்சுட்டு தான் நம்ம மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு என்னது? ரட்சிப்பு. வாஞ்சதாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் ரொம்ப நான் யோசிக்கணும். நான் இயேசு கொடுத்து பயங்கரமாக திங்க் பண்ண ரட்சிப்புக்கு ஒரே ஒரு வாஞ்சல். அவர் எனக்காக அவர் செய்ய வந்துருக்கிறார், எனக்காக அவர் பண்ணது ஒரு வாஞ்ச உங்களுக்குள்ள வந்துருச்சா? அதில் என்ன ஆகுது? விடுதலை உண்டாக பண்ணல. உண்மையா இல்லையா? அந்த மாதிரி தான் போட்டிருக்கு. இல்லை அவன் எனக்காக இப்படி பண்ணனால நான் அவனை வந்து விடுதலை பண்ணி சொல்லிக்காரா? வாஞ்சை, விருப்பம். அதான் சொல்ல, விருப்பம் இருந்துச்சுன்னா என்ன பண்ண? தேவன் மேல் விருப்பம் இருந்துச்சுன்னா என்ன ஆகுது? விடுதலையாக்க படுறேன். சரி, ரசிக்கப்பட்டாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்து வாசிங்க. ஓ, இதுதான் ரொம்ப நாள் தியானிச்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு வரணுங்க எழுத புரியும். நான் ரசிக்கப்படுற மட்டும் இல்லை, நான் என்ன பண்ணணும்? உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கிறவனா இருக்கணும். உண்மையிலங்க நான் ரசிக்கப்பட்டுட்டேன். நெக்ஸ்ட் என்னது? எனக்கு உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு வைக்கணும்னா என்ன சொல்கிறாரு? அவன் என் நாமத்தை அறிந்தபடியா. அப்போ ஒவ்வொரு நாமத்தையும் தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம கற்றுக்கிட்டே வரோம். இட்ஸ் அ கேரக்டர். இந்த கேரக்டர் நம்ம கற்றுக்கிறத எங்கே போக முடியும்? உயர்ந்த அடைக்கலத்தில் விடுதலை இருக்குது. எனக்கு வாஞ்சி நான் விரும்புனா எனக்கு விடுதலை கொடுக்க ரெடியாக இருக்கிறாரு. ஆனால் நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படணும்னா அவர் நாமத்தை தினந்தோறும் நான் கற்றுக்கொள்ளக்கூடியவனாய் இருக்க வேண்டும். என்ன நேமு? என்ன அவர்? இரக்கமுள்ளவர் புருஷன். அப்படி நான் பயங்கரமாக எனக்கு எப்பயாவது நான் பயங்கரமாக விஷயத்தில் இருந்தால் என்ன பண்ணுறேன்? அவர் எனக்கு இரக்கமுள்ளவராக இருக்கிறார். நான் ஓடுறேன். ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் நாமத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் ஐஸ்வர்யத்துக்காக என்ன பண்ணவர்கிட்ட போகிறேன். அவர் சுகம் அளிக்கிறவர். அந்த சுகத்துக்காக என்ன பண்ணவர்கிட்ட ஒவ்வொரு நாமத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறேன். எங்கே போய் நிப்பாட்டு கருத்துரு? உயர்ந்த அடைக்கலத்தில். அது சொல்கிறார், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியா என்ன பண்ண? நான் உயர்ந்த அடைக்கலத்துக்கு கொண்டு போய் வைப்பேன். அவனுக்கு விடுதலை கொடுப்பேன். என்னை பற்றி அவனை அறிய வைப்பேன். என் கேரக்டர் அவனுக்கு புரிஞ்சு அவனுக்கு தெரிஞ்சு அவன் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். அவனை எங்கே கொண்டு வைப்பேன்? நான் உயர்ந்த அடைக்கலத்துக்கு கொண்டு போய் அவனை வைப்பேன். அப்போ நான் உயர்ந்த அடைக்கலத்துக்கு போகணும்னா என்ன பண்ணணும்? ஒவ்வொரு சின்ன விஷயம் கேரக்டர் சின்ன விஷயம். அதான் போன வாரம் நம்ம தியானிச்சோம். என்ன சொல்கிறாரு? காற்று பதறை போடு இருக்கிறாரு. நீ அப்படி இல்லை, எப்படி இல்லாண்டாரு? உனக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டாரு. என்ன வசனம் இருக்குது. வசனம் தான் உனக்கு வெயிட்டை கொடுக்குது. எங்கே பார்த்தோம்? தாவீதுகிட்ட பார்த்தோம். தாவீது பார்த்தோமா இல்லையாங்க? கோலியாத்தில் ஈட்டி எத்தனை பேர் தூக்கிட்டு இருந்தாங்க? 10 பேரா சார்? நீங்கள் சொல்லுங்கள். 10 பேரா 8 பேரா? அவனோட ஈட்டியை தூக்கிட்டு வர்றதுக்கு பின்னாடி ஆட்கள் வந்தாங்க. அவ்வளோ வெயிட்டு அமைட்டாச்சு. உலக பிரமாணம்ட்ட ஆயுதங்களுடைய வெயிட் அவ்வளோ இருந்துச்சு. தாவீது ஏதாவது வெயிட் இருந்துச்சா? ஒரே ஒரு வெயிட் இருந்துச்சு. விருத்த சேதனம் உள்ளவன் எடுத்துக்கு. விருத்த சேதனம் இல்லாதவன் எம்மாத்திரம் கேட்டால் பாருங்க, ஒரு வெயிட் ஏறிச்சு பாருங்க உள்ள, அப்படியே க்ளோஸ் ஆச்சு. அங்கே முன்னாடி எவ்வளோ வெயிட் அவனை வந்து போகிறான், எத்தனை பேர் தூக்கிட்டு வந்து போகிறான். அவன் இல்லாத ஒரு வெயிட் யாருன்னு இருக்கு. அப்போ அந்த துன்மார்க்கன் பார்க்கடிக்கு போனால் நான் அந்த இடத்துல ஸ்டாண்டர்டாக நின்னான் தாவீது. புரிஞ்சுங்களா? நான் ஒரு நாளும் பதரை போல பறக்கடிக்க மாட்டேன். ஏன்னா எனக்குள்ள என்ன இருக்குது? வெயிட். சத்தமாக சொல்லுங்கள். வெயிட் இருக்கு. சொல்லுங்கள். வெயிட் இருக்கு. கெத்து இருக்கு. தைரியமாக சொல்லுங்கள் சார். இன்னும் நான் ரசிக்கப்பட்டுருங்க. கெத்து இருக்குங்க என்கிட்ட. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் அடுத்த வருஷம் வாசிங்க. அவன் கூப்பிட்டா பாப்பன்னு சொல்லலை. ப்ராமிஸுங்க. அவன் நிச்சயமாக ஒரு நாள் என்ன நோக்கி கூப்பிடுவான்.
வெயிட்டிங். இது படத்தில் சொல்கிற மாதிரி ஐ ஆம் வெயிட்டிங். நிச்சயமாக ஒரு நாள் கூப்பிட்டே ஆகணும், ஒரு வழியே கிடையாது. நீங்கள் நான் மட்டும் இல்லை, உலகப்புறமான எவனாக இருந்தாலும் சரி ஒரு நாள் நிச்சயமாய் தேவன் பட்சமாய் திரும்பி அவரை கூப்பிட்டே ஆகணும் சொல்கிறார். அவன் என்னை நோக்கி நிச்சயமாக கூப்பிடுவான். நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன், அவனுக்காக கூப்பிடுவான். நல்லா வாசிங்க சார், திருத்தி மெதுவாக வாசிங்க. அருளை செய்வேனா அருளி செய்வேனா? கரெக்டாக வாசிக்கணும். சரி. அருளை செய்வேன்றது வேற, அருளி செய்வேன்றது வேற. அருளை செய்வேனா அவன் செய்வேன், நான் அவனுக்கு என்ன செய்ய நினைக்கணும் அதை அவனுக்கு அருளி அவன் கூட இருந்து அதை நான் செய்வேன் அப்படின்றாரு. அருளை செய்வேன்றது வேற, அருளி செய்வேன். நான் கூட இருந்து அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து நான் கூட இருந்து என்ன பண்ணி அவனுக்கு அதை செய்வேன். வசனம் நல்லா சொல்கிறாரு. நான் கூட அருளை செய்வார் நல்லா வாசிக்கிற வசனத்தினாரு காலைல உட்காந்து வாட்சி பார்த்தா சொல்கிறாரு, அதை அருளி செய்வேன் அப்படின்றாரு. எவ்வளோ பெரிய கன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். எவ்வளோ சொல்றாரு, நான் கொடுத்துட்டேன் எடுத்துக்கப்ப சொல்லலை, உன்னை கொடுத்து நீ எடுக்கிற வரைக்கும் கூடயே இருக்கிறவர் தான். ஆமே வாசனம் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆச்சு. நான் அருளை செய்வேன் இல்லை, அருளி அதை நான் செய்வேன். நான் சொல்லி அதை வாழ்க்கையில் செய்வேன். சொல்கிற மட்டும் இல்லைடா, அதை நான் செய்வேன். மிகப்பெரிய அதை ஒரு வார்த்தையில் மாறி போச்சு. அது அத்தனை மீனிங்காக மாறி போச்சு எனக்கு. அருளை செய்வேன் நான் இல்லைன்றே, அருளி அதை நான் உனக்கு செய்வேன் அப்படின்னாரு. வாசிங்க. தப்புவித்து அவனை ஒரு வெயிட் ஆகிடுவாங்க. தானே கனப்படுத்தணும் மரியாதை தான். நான் சொல்கிறேன் வெயிட்டை வசனம் உங்களுக்குள்ளே இருந்தால் தேவன் உங்களை கனப்படுத்த ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டார், புசிக்கவே மாட்டார். ஏன்னா வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை கனப்படுத்துறதில் பிரியப்படுத்துறதில் தேவனுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். உண்மை இல்லையா? குமாரனை மகிமைப்படுத்துறதுல தேவனுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இப்போ குமாரனை இயேசு தேவன் விட்டா இல்லை, தேவன் வார்த்தையாய் இருக்கிறார். உங்களுக்குள்ள வார்த்தை இருந்துச்சுன்னா அவரோடு கூட சேர்ந்து நீங்களும் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் இருக்கீங்க. ஆமே. எத்தனை பேர் உங்களுக்கு அந்த விஷயம் தெரியுது? உங்களுக்கு எவ்வளோ வெயிட் இருக்குது, என்னோட கெத்து இருக்குது, என்கிட்ட வந்து இது இருக்குது, நான் எதுனாலும் செஞ்சுருவேன், எதுனாலும் பண்ணிடுவேன். ஒரே ஒரு வருஷம் தான் இந்த பாம்பின் வாசங்க அந்த இது இல்லை 13 14 வருஷம் 14 வருஷங்க 13 வருஷங்க. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து நல்லா வச்சுங்க, நீ நடந்து மிதித்து போடுவாய். இது விசுவாசத்துக்குரிய வசனம் தெரியுமா? எல்லாமே தெரியும். விசுவாசத்துக்குரிய வசனம் இது சிம்பிளாக சொல்லி முடிச்சுட்டேன். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டைம் வச்சப்போ நிறையா புரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லி முடிச்சேன் நான். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நல்லா சொல்லு, நீ அழுத்தி சொல்லுவேன், நீ நடந்து. இது ஒரு 3 ஸ்டேஜ் விசுவாசம் இருக்குங்க. நான் இதுக்கு உதாரணம் மட்டும் கொடுத்து போகிறேன், நம்ம நாளைக்கு தியானம் பண்ணுறோம். இப்போ இயேசு கிறிஸ்து வந்து சீசர்களோட படகுல என்ன பண்ணுறாரு, போய்கிட்டு இருக்காரு. அதை கற்பனை பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா? நம்ம விசுவாசம் வந்து எந்த ஸ்டேஜில் இருக்கும் அப்படின்றது மிகப்பெரிய விஷயம் இருக்குது. அவர் சொல்லுங்க, அதுக்கு உன்னை தப்பி வித்தும் போடலை, அதற்கு மேல் நீ நடந்து. நல்ல விஷயம், நல்லா வசனம் வாசிக்க தெளிவாக வசனம் நல்லா புரியும். இதுக்கு நீ ஒளிஞ்சிடு, இதுக்கு நான் உன்னை தடுக்கிறேன், நான் உன்னை பாதுகாக்கிறேன்னு சொல்லலை, நீ அதன் மேல் நடந்து. நல்லா கேட்டுங்க. ஒரு படகுல போயிட்டு இருக்காங்க, சிலருக்காங்க 3 விஷயம் இருக்குது. பயங்கரமாக சூறாவளி அடிக்குது. எப்போ? நோவா காலத்தில். அப்போ எதுக்குள்ளே இருந்தாங்க அவங்க? பேழைக்குள்ளே இருந்தாங்க. இது ஒரு விசுவாசம். எனக்கு என்னெல்லாம் நடக்கட்டும், ஆனால் நான் ஒரு சேஃபாக இருக்கேன் அப்படின்னு கேட்டாங்க. ஒரு கேட்டகரி நம்ம வந்து ஆரம்ப கேட்டகரி. அது இயேசு கிறிஸ்துக்குள்ள நான் இருக்கேன், சேஃபாக இருக்கேன், எது நடந்தால் எனக்கு தெரியாது, எது நடந்தால் எனக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்கும் நமக்குள்ள. உண்மையா இல்லையா? எது நடந்தாலும் தெரியாது, ஆனால் நான் உள்ளுக்குள்ள சேஃபாக இருக்கேன்ற மட்டும் எனக்கு நம்பிக்கை. உண்மையா இல்லையா? 2வது புதிய ஏற்பாட்டுக்கு அப்படியே வாங்க. படகுல போயிட்டு இருக்காங்க, அதையும் காற்று பயங்கரமாக அடிக்குது. உடனே என்ன பண்ணுறாங்க, படகுல உட்காந்துருக்காங்க. ஒரு அரட்டார் கிருஷ்ணனை பற்றி சொல்கிறாரு, காற்று இறையாதே அமைதியாக இரு. இது வசனத்தை யூஸ் பண்ணுறது. உண்மை இல்லைங்க, வசனத்தை நம்ம பயன்படுத்தினோம். அதே ஒரு வசனம் சொல்கிறோம், ஜோம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம், அமைதியாக இருக்குது. உண்மையா இல்லையா? அது அமைதியாக தான் இருக்குது. மேற்கொள்வது எப்படி? அப்போ தான் உள்ள என்ன சொல்கிறார், பேர் கேட்குறாரு, நீங்கள் தண்ணி நடந்து வரீங்கல்ல, நான் வரட்டா கேட்டார். எழுந்து அதை மிதித்து நடந்து வான்னு கேட்டேன். என்ன பண்ணான், நம்ம பிரச்சனையை அரட்டுறது வேறு, பிரச்சனைக்குள்ளே பயந்து ஒரு சேஃபாக இருக்கிறதுல வேறு, பிரச்சனை மேலே ஏறி நடக்கிறது வேறு.
பிரச்சனை மேலே ஏறி 3 ஸ்டேஜ் இருக்குங்கல்ல. நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கின்றதை நம்ம ஒரு நாள் முதல்ல தெரியும். ஓகேவா? பிரச்சனை வரப்போ நான் என்ன பண்ணுறேன், சேஃபாக இருக்கேன், நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கேன், எனக்கு கர்த்தர் வந்து இந்த பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றிடுவார்ன்றது ஒரு விஷயம். அதை வந்து சமாதானப்படுத்தி அது இல்லாமல் பண்ணுறது ஒரு விஷயம். அதை நான் மேற்கொள்ளுன்றது ஒரு விஷயம். இன்றைக்கி நம்ம எந்த இடத்துல நிற்கிறோம்? எதை சொல்கிறாரு? நீ மேற்கொள்கிற இடத்துல தான் நிற்கிறேன். ஏன்னா உன்னால் மேற்கொள்ள முடியும். ஒன்னாலையும் கடல் மேலே ஏறி நடந்து வர முடியும். அதான் சொல்கிறாரு, சிங்கத்தின் மேலும் மண் மேலும் நீ நடந்து பிரச்சனை மேலே நடக்க சொல்கிறாரு, மேற்கொள்ள சொல்கிறாரு. அதை உன் காலுக்கு கீழே கொண்டு வான்றாரு. அது உன் காலுக்கு கீழே கொண்டு வா. உனக்கு எல்லா காரியங்களும் சரி, எல்லா காரியங்களும் பிரச்சனை மட்டும் சொல்ல விட நான் எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணணும், நான் மேற்கொள்ளக்கூடியவனாக இருக்கணும். அதுக்கு ஜோம் பண்ணிட்டு செஞ்சுட்டு எல்லாத்துக்கும் கத்தரை போட்டு கொடுக்குறவனாக இருக்க கூடாது. எல்லாத்தையும் போதகரே எங்கே போயிட்டீங்க, கடலே கொந்தளிக்குது இல்லை, கதை சொல்கிறாரு. உன் விசுவாசம் எங்கே போச்சு? உன் விசுவாசம் எங்கே போச்சு? நான் கற்றுக் கொடுக்குறேன், நீ மேற்கொள்ளு. நீயே நடந்து பிரச்சனை மேலே நடந்து மேற்கொள்ளணுமா, நடக்கணுமா, மேலே ஏறி. அதான் குடும்ப கத்தர் நீ வாழ்றாரு. நம்ம நின்று இல்லைன்ற நீங்களே பார்த்துக்கங்க, நீங்களே பேசுங்க பிரச்சனை. நான் ஜோம் பண்ணுறேன், ஆனால் எப்படியாவது பிரச்சனை தீர்த்துவீங்க. கதை சொல்கிறேன், உன்னால் முடியும், உன்னால் அந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியும். கதை சொல்கிறேன், நான் உனக்கு ஞானத்தை கொடுத்துருக்கேன், உனக்கு அறிவை கொடுத்துருக்கேன், எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன், உன்னால் மேற்கொள்ள முடியும். ஏன்னா உனக்கு என்ன இருக்கு, வெயிட்டு, உனக்கு வெயிட்டு இருக்கு. தாவீது என்ன சொன்னாரு, தாவீது கண்டுபிடிச்சிட்டான். என்ன கண்டுபிடிச்சான்? விருத்த சேதனம் இல்லாத இடத்துக்கு விருத்த சேதனம் நான் என்ன பண்ணுவேன், உண்மையை செய்யவே முடியாது. ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சுன்னு அவனுக்கு என்ன பண்ணுச்சு, வெற்றி அங்கே ஸ்டார்ட் ஆச்சு. நான் கண்டுபிடிக்கிறத நான் மேற்கொள்றது. அந்த பிரச்சனை எப்படி கண்டுபிடிக்கிறேன், நான் எப்படி மேற்கொள்ள போகிறேன், அந்த விஷயத்தில் என்ன பண்ணுவானே இருக்கணும். எப்போ பார்த்தாலும் போய் என்ன பண்ண முடியாது, அள்ளி மூட்டை முடியாது கொண்டு போய் ஒரு பாதிக்கல வைக்கக்கூடாது. யாரும் தப்பாவோட எடுத்துக்கங்க, ஓப்பனாகவே சொல்கிறேன். மொத்தமாக அள்ளி கொண்டு எங்கே கூடாது. அவர் பாவம் ரசிக்கப்படுற மாதிரி ரத்த சுந்தருக்கு முன்னாடி சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுக்கரை எல்லாரும் எடுத்துட்டு வாருங்கள், 4 முழுக்க இழைப்பார்கள் தருவேனாரு. இறந்ததுக்கப்புறம் சொன்னார், இறந்து உயிரோடு எழுதுன்னு சொன்னார். உலகம் தரக்கூட சமாதானம் உங்களுக்காக நான் விட்டு போகிறேன்னாரு. இப்போயும் போயிட்டு நான் போயிட்டு அண்டை இழைப்பாது கொடுங்க, நான் இழைப்பாரு சமாதானத்துக்கு இதாக வச்சுட்டு போயிருக்கேன். வேணும்னா நீ தேடி எடுத்துக்கோ, வேணும்னா நீ தேடி எடுத்துக்கோ. தேடுறது என்னுடைய மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்குது பைபிளில். அவரை தேடுறது என்னுடைய ஆசீர்வாதம், அவரை தேடுறது என்னுடைய ஆசீர்வாதம். உண்மை அவர் தெரிந்து கொள்வது, கேரக்டர் தெரிந்து கொள்வது ஆசீர்வாதமாக இருக்கிறது. உண்மை இல்லைங்க, ஓரளவு நம்ம தியானிப்போம். நம்ம தேவனுடைய கேரக்டர் புரிய 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 என்ன பண்ணுறேன், கதை சொல்கிறாரு, அவனின் நாமத்தை அறிகிறபடியா அவனை உயர்ந்த அடைக்கிறதுல நீ அறியாமல் உயர்ந்த அடைக்கிறதுக்கு போன்றது முடியவே முடியாத காரியம். ஆனால் என்ன பண்ணுவேன், விடுவிக்கப்பட்டிருக்கேன், நான் ரட்சிக்கப்பட்டிருப்பேன், நான் விடுவிக்கப்பட்டிருப்பேன், எனக்கு எல்லா காரியங்களும் நடக்கும். ஆனால் என்ன பண்ண முடியாதுனால ஃப்ளரிஷ் ஆகவே தெரிஞ்சதாங்க ஃப்ளரிஷ் ஆக முடியும். ஒரு வேலையில் நான் கற்றுக்கிறதா மூவ்மெண்ட் பிஸ்னஸ்லாம் சார் நிறைய நம்ம கற்றுக்கிறதா என்ன பண்ண முடியும், மேலே போக முடியும். இல்லை நான் ரட்சிக்கப்பட்டேன் போதும், வசனம் போதும், இதை வச்சு நான் ஓட்டிக்கிறேன். நோ, கத்தர் சொல்லவே இல்லை, யாருமே அவர் சொல்லவே இல்லை. பலர சொல்லாரு, நான் செய்வதை விட நீங்கள் இன்னும் அதிகமாய் சொன்னாரா இல்லையாங்க, அவர் தான் சொல்ல வேலை சொல்லலை சொன்னார். அதான் சொன்னார், நான் செய்கிறத விட நீ அதிகமாக செய்வடா, ஏன்னா நீ என் பிள்ளையாக இருக்கிற, நான் வந்து பவரை கொடுத்துருக்கேன், பவர் நான் உனக்கு கொடுத்துருக்கேன், அப்படியே முழுசாக கொடுத்துருக்கேன் உடனே. நானும் சொன்னேன், இப்படி கூட எடுத்துக்கோமே, இதாட்ட இருந்து எல்லா பவர் யார்ட்ட வச்சு ஏசு கிறிஸ்து வச்சா இல்லையா. ஸோ 2 பவர், இவர்கிட்ட ஆவியான வரைக்கும் ஒரு பவர் வச்சா இல்லையா, கொடுத்த 3 பவர். இப்போ 3 சேர்ந்து உங்களுக்கு இடத்துல இருக்குது. இப்போ நீங்கள் எல்லாம் எத்தனை பவர், 4வது பவருங்க. அந்த 3 விட இன்னும் அதிகமாக செய்யுது. நீங்கள் சொல்லி பாருங்கள், நம்மளோட வார்த்தைகள் அவ்வளோ பலம் இருக்குது, அவ்வளோ இது இருக்குது. ஓகேவா, நம்ம என்ன பண்ணலாம், நம்ம யார் சொல்ல, நம்ம யார் கெத்து ஓப்பனாக சொல்கிறாங்க. யாருங்க, ரசிக்கப்பட்ட ஒரு ஆளும் கெத்துங்க, வெயிட்டுங்க, நமக்குள்ள வசனம் இருக்குங்க. யாரும் நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு நாளும் சும்மா அப்படியே பறக்கடிக்கிற காற்றை கூட நம்ம பறந்து போகிற ஆள்லாம் கிடையாது. நம்ம சாதிக்கக்கூடிய நம்ம வார்த்தைகள் அவ்வளோ வல்லமே இருக்குது, வாசனை அவ்வளோ வல்லமாக இருக்குது. 90 வருஷம் ஒவ்வொரு வருஷமாக அவ்வளோ இருக்குது. அவர் சொல்லுவார், இந்த ஒவ்வொன்றையும் அது எழுத்துப்படியெல்லாம் தமிழ் அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க. அவர் நடந்து அவர் அருளி செய்வார். அந்த வசனம் ஒவ்வொன்றும் படிச்சு வச்சுங்களேன், அவ்வளோ நமக்காகவே. ஏன்னா அது ஆவியானவர் பேசின வார்த்தை, அதனால் அவர் வார்த்தையில் ஒரு பிழை அங்கே இருக்கவே இருக்காது. ஒரு மனுஷன் அவர் சொல்லுவார், அவர் வரக்கூடிய எல்லா காரியத்தையும் சொல்லிட்டு அவர் சரி. நான் வரப்போ நிறையா தெரிஞ்சுப்போம். இப்போ ஒரு சின்ன விஷயம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம எந்த இடத்துல நம்ம ஸ்டாண்ட்லாம் நிற்கிறோம், எப்படி நடக்க போகிறோம், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி போகிறது, அது எவ்வளோ வெயிட் வேணால் தூக்கிட்டு வரேன், அது மார்க்க வசனம் அப்படி இப்படி என்ன வேணாலும் வெயிட்டாக வரணும். உங்களுக்கு எனக்குள்ள இருக்கிற வசனம் அவ்வளோ விட வெயிட்டாக வரும். ஓகேவா, ஆமென், அல்லேலூயா. சோதரன்றே மகா இறக்கம் கிருபை நிறைந்தவரே, நாம பசுவோட இந்த அருமையான வேலைக்காக நன்றி. நீங்களும் இப்படி இருக்கிறீர்கள். எஸ்லாம், நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்கள். 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 2
அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லுவீங்க. நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம் ஆண்டவரே. ஏன்னா நாமத்தை நான் அறிய 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 உயர்ந்த அடைக்கிறதுல போயிடுவேன் ஆண்டவரே. எல்லா விஷயத்துலையுமே எல்லாத்துலேயும் நான் உயர்ந்த அடைக்கிறதுல இருப்பேன். யாரும் ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா எங்கள் அப்பாவை யாராலையும் ஜெயிக்கவே முடியாது. அதனால் என்னை யாராலையும் ஜெயிக்க முடியவே முடியாது. ஆமாம். இயேசு நாம் ஜெயிக்க நல்ல பிதாவே. ஆமாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 1 ஆரம்பித்து 91 முடிச்சிருக்கிறோம். ஏன்னா தேவனுடைய வார்த்தை யாருக்குள்ளலாம் இருக்குதோ அவங்களுக்குள்ள எப்பயுமே என்ன செய்யும், ஒரு பவர் இருக்கும். இல்லையா? அது எப்பேற்பட்ட மனுஷன் சாதுவான ஆளாக தான் சரி, கர்த்தருடைய வார்த்தை உள்ள இருந்துச்சுன்னா அவன் பலவானாக இருப்பான். வார்த்தை இல்லைன்னா அது பலவானாக இருந்தாலும் வேஸ்ட்டு. நல்ல வார்த்தையை கேட்ட கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. கர்த்தரை வசனத்தை வாசிக்க தான் நம்மளோட பலனே உண்டாகும். என்ன சுபாஷ், இப்போல்லாம் வேதத்தை என்ன செய்யணும் மிகுந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து தியானிக்கணும். அதை அப்போ நம்மளுக்கு அறியாத எட்டாமான புதிரான ஒரு புதிர்கள்லாம் உள்ளே இருக்கும். அப்போ கண்டுபிடிக்க முடியும். ஒரே ஒரு வசனத்தை வாசித்துட்டு ஒரு சாட்சி வேலையை கொடுப்போம். சாட்சி வேலையை முடிஞ்சோன்னா ஒரு ப்ரேயர் பண்ணி நம்ம முடிப்போம். இன்னும் நம்மளுக்கு டைம் நிறையா இருக்குது. சரிங்களா? 12 தான் முடிக்க போகிறோம். அல்லேலூயா. ஏசியா 34:16 இந்த வசனம் ரொம்ப பிடிச்ச வசனம். ஏன்னா கர்த்தருடைய வாய் அதை சொல்லிட்டு ஒரு மனுஷன் சொன்னால் கூட நம்ம தியானிச்சிக்க மாட்டோம். வேதத்தில் அனைத்து ரகசியம் கண்டுபிடிக்கிறதுக்கு கர்த்தரே சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏசியா 34:16 வாசிப்பு. கர்த்தருடைய புஸ்தகம் எதுங்க? அல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய புஸ்தகம். வேறு எந்த புஸ்தகத்தை நீங்கள் தேடி வாசித்தாலும் சமாதானத்தை நம்ம கண்டறிய முடியாது, ரகசியத்தை கண்டறிய முடியாது, வெற்றி வாழ்க்கை அடைய முடியாது. பைபிள், அல்லேலூயா, இந்த இதை தேடி வாசிக்கும் போது நமக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. வாசிக்க சிஸ்டர். இவைகளில் ஒன்றும் குறையாது. அடுத்து வாசிங்க. இராது. யாருடைய வாய்? அல்லேலூயா. கரங்க தட்டுவோம். கர்த்தருடைய பைபிளை எப்பேற்பட்ட பேதையாக கூட இருக்கலாம், அவங்க எனக்கு எதுவுமே தெரியாமல் கூட இருக்கலாம், என்னை போல கூட சொல்லலாம். ஆனால் வாசிக்கத்தான் மிகுந்த சமாதானம் உண்டு. அல்லேலூயா. இந்த பைபிள் வச்சுருக்கிற ஐஸ்வர்யம் சொல்லுங்கள், இது இன்னும் சரியாக அனுபவிக்க ஆள் கிடையாது. அல்லேலூயா. இந்த பைபிளுக்கு ஆசீர்வாதங்களை அனுபவிக்க ஆள் கிடையாது. நம்மளாம் உட்காந்துருக்குறோம், கோச்சிக்கிறாங்க, நம்ம கூட நானும் இருக்கிறேன். ஆனால் நம்மளுக்கு எட்டாத அதிசயமான காரியங்கள்லாம் ஒரு ரகசியம் உள்ளே இருக்குங்க. எல்லாமே உயிரை எழுதி கையில் கொடுத்துட்டு அவர் இலைப்பாரிக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. கொடுத்துட்டு போலங்க, பக்கத்தில் இலைப்பாரிட்டு இருக்கார். எப்படா என் பிள்ளை திறந்து எடுப்பான், அந்த ரகசியத்தை கண்டுபிடிப்பான், அதை அனுபவிப்பான்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் ஒரு பட்சத்தில் கண்ணோய் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஏதோ விட்டுட்டு அவர் பரலோகத்துக்குலாம் போகலை. வசனம் சொல்லுவது ஒரு பட்சத்தில் அவர் கண்ணோய்க்கு உலாவி கொண்டு இருக்கிறார். எப்படா எடுப்பான், எப்போ அனுபவிக்க போகிறான், இன்னும் அந்த பயவரை எடுக்கலேன்னு சொல்லி அவர் மனஸ்தாவை தான் போடுறாரு தவிர, இன்னும் இந்த பிள்ளை எடுக்காமல் இருக்கேன்னு சொல்லி மனஸ்தாப்படுறத தவிர ஒரு நாள் அவர் நம்மளை விட்டுட்டு தூர போகிற தேவனே கிடையாது. இல்லையா? வேதத்தை வாசிக்கிறவங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இல்லையா? நம்மளுக்கு இனிமேல் ஒன்றும் ஆசீர்வாதத்தை கண்டுபிடிக்க முடியாதுங்க, இனிமேல் ஐஸ்வர்யத்தை தேட முடியாதுங்க, இனிமேல் புதைவுகளை கண்டுபிடிக்க முடியாது. எல்லாமே இங்கே உள்ளே இருக்குது. அவருடைய புசு தேடி வாசிக்கிறார். இல்லையா? தேடி வாசிக்கிறது. சங்கீதம் 34 வாசிக்கிறோம். கர்த்தரை தேடுவோருக்கு, வசனத்தை தேடுவோருக்கு. சங்கீதம் 1 வாசிக்கிறோம். இரவும் பகலும் கர்த்தருடைய வேத தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த பாக்கியவானுக்கு எங்கெங்க சொத்து இருக்குது? இதுக்குள்ளே தான் இருக்குது. இன்றைக்கி ஐஸ்வர்ய குறைவாக இருக்குமா, வேதத்தை வாசித்து பாருங்கள். அந்த ஐஸ்வர்யத்துக்கு கூட சேனல் வரும்போது கரெக்டாக அந்த வழியில் நடத்திடுவார். அல்லேலூயா. என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்? வீடு வேணுமா? வீடு வாசலாக வீடு வாசல் அவரே உண்டுபடி தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. 127 வாசித்து பாருங்கள். அல்லேலூயா. அப்படியே கர்த்தர் வீட்டுக்கு நேராக கொண்டு போவார். பொண்ணும் பொருளும் கம்மியாக இருக்கா, அதுலேயும் நடத்துவார். பொண்ணும் பொருளும் கேட்டு வாங்கிட்டு போகக்கூடிய சூழ்நிலை உருவாக்குவார். எகிப்தில் அடிமை அந்த ஜனங்கள் போகையில் பொண்ணும் வெளியே கொடுற அப்போ தானே போகும்னாங்க. அது வரைக்கும் அவன் வேலையை கூட கூலி கூட கொடுக்கலங்க. ஆனால் விடுதலையை போகும்போது பொண்ணு கேட்டு வாங்கிட்டு போனாங்க. அள்ளி கொடுத்தாங்க. இருந்தா பூரா கூட்டு முதல் இடத்த காலி பண்ணு, ஏன்னா பின்னால் பெரிய ஆபத்து நடந்துக்கிட்டு முதல் இடத்த காலி இருக்கப்போ அள்ளி கொடுத்துட்டாங்க. தேவன் ஒரு உதவி விருதாக வாழைக்கவே கிடையாது. எல்லாத்துக்கும் இங்கே தான் இருக்குது உயில். இல்லையா? பத்தனை இதான் நம்மளுக்கு. இதை மிஸ் பண்ணிட்டோம்னா அப்புறம் நம்ம பூமியை ஆளுகை செய்ய ராஜ்யத்தை தேட முடியாது. அதனால் நல்ல ஒரு வார்த்தையை கேட்டால் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இப்பொழுதும் போன 1ஆம் தேதி நடந்த ஒரு சாட்சியை நம்ம கேட்க போகிறோம். இந்த இடத்துல கர்த்தர் என்ன செய்தாருன்றதை ஒரு சாட்சி அருமையான டெய்சியமாக ஒரு சாட்சியை பரிமாறிக்கொள்வாங்க. கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.
ஏன்னா நான் சாட்சி பெரும்பாலும் நான் வந்து வெளியில் கொண்டு வரணும் கிடையாது. இது ஜீவனுள்ள சாட்சி. கர்த்தர் நன்மைகளை மட்டும் நம்ம வந்து சாட்சியாக கொண்டு வரோம். மற்ற சாதாரண வந்து தலைவலி வெட்டுச்சு, காய்ச்சல் வெட்டுச்சு, இதெல்லாம் நம்ம சாட்சியெல்லாம் கிடையாது. அது வந்து தேவன் இயற்கையாக இல்லாத மாற்றிவார். வாங்கம்மா, இந்த கையில் பிடிச்சிக்குங்க. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னை கர்த்தர் பெரிய சாட்சியாக வச்சிருக்கிறார். அவருடைய கிருபையால் நாங்கள் நிலை நிற்கிறேன். அவர் கிருபையால் நான் தப்பு வச்சுருக்கேன். 2012 எனக்கு முதுகு வலி வந்துச்சு. இந்த பக்கம் பிடிக்கும், இந்த பக்கம் பிடிக்கும், விட்டு விட்டு பிடிச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ நான் சும்மா சாதாரணமாக விட்டு எல்லா பேரும் சொன்னாங்க, இது வந்து மூச்சு குத்து, வாய்வு அப்படின்னு சொன்னாங்க. அது கொஞ்ச நாள் அப்படியே இருக்க இருக்க பெருசாகிருச்சு. பெருசானா திரும்பி படுக்க முடியாது. ஒரு பக்கம் படுத்தா திரும்பி படுக்க முடியாது. ஒரு பக்கம் படுத்தா ஒரு பக்கமே தான் படுத்திருப்பேன். இந்த பக்கம் திரும்பும்போது எலும்பே இப்படி திரும்பி பிறண்டு வர மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஜிஹெச்சுக்கு போனேன், பிசியோதெரப்பி வச்சாங்க, மேலூருக்கு போய் கட்டு போட்டேன். பார்க்காத இடமே இல்லை, எல்லா இடத்துலையும் நான் வந்து பார்த்தேன். சர்ச்சுக்கு வருவேன், அவருடைய வார்த்தையை கேட்பேன். அவர்கிட்ட நான் கேட்பேன், ஏப்பா இப்படி எனக்கு இருக்குது, எதனால் அப்படி அப்படின்னு அவர்கிட்ட கேட்பேன். ஆனால் தம்பி சொன்ன மாதிரி அவர்கிட்ட பிடிவாதம் பண்ணலை. நான் இதை விடுவீங்க, எனக்கு விடுவீங்க, இந்த இது விடுதலை கொடுங்க அப்படின்னு நான் தம்பி சொன்ன மாதிரி நான் கேட்கல அவர்கிட்ட. அப்போ ஒரு நாள் இப்படி தான் இருக்கும்போது என்ன செஞ்சேன், அப்போ நான் ஒரு நாள் முந்தா நாள் நைட்டு நினச்சேன். ஆனால் இப்போ போன ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி நான் இப்போ கூட எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு தான் வருது. சாட்சி சொல்கிறது கூட தண்ணி குடிச்சிட்டு தான் வந்தேன் நான். இல்லை இருக்கட்டும் அப்படின்னு ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி நான் சபைக்கு வந்தேன். திடீர்னு சகோதரி தான் கூட்டிகிட்டு வந்து நானும் சரி கிளம்பி வந்துட்டேன். கிளம்பி வந்து அங்கேருந்து சர்ச்சு பாஸ்டர் சொன்னார், இருங்க ஆண்டவர் உங்களை ஜெபம் பண்ணி அனுப்ப சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு முதுகில் கை வச்சு. ஆனால் அவருக்கு தெரியாது முதுகு வலி எனக்கு இருக்குதுன்னு அவருக்கு தெரியாது. ஆனால் முதுகில் பின்னால் கை வச்சு அந்த நடுமுதுகை இப்படி பண்ணார். நடுமுதுகை மட்டும் செஞ்சுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு உங்களை ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டாருங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டார். சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் இவ்வளோ தூரம் பஸ்ஸில் போகணுமே, அங்கே நடக்கணும்ல பஸ் ஸ்டாப்புக்கு. அதனால் தம்பிங்க 2 பேரும் என்னையும் சகோதரியும் ஆளுக்கு ஒரு வண்டியில் நாங்கள் போனோம். போயிருக்கும்போது தம்பி சொன்னாங்க, நல்லா உட்காந்துக்கிட்டீங்கல்லம்மா அப்படின்னு கேட்டேன். நல்லா தான் உட்காந்து, ஆனால் நான் வலிக்கு விழுகிற மாதிரி தான் உட்காந்துருந்தேன். எனக்கு தெரியும் சேலை வழுக்குச்சு. அப்போ தண்ணி குடிச்சிட்டேன் நான். ஆனால் வேக தடை வரும்போது அப்படியே ஸ்லிப் ஆயிடுச்சு. ரோட்டில் விழுந்தா இந்த முகம் அப்படியே செதஞ்சிருச்சு. இந்த முகம், இந்த கால் ஒரு கால் மடக்கி வச்சு அப்படியே விழுந்துட்டேன். இந்த ஒரு கால் மட்டும் தான் நீட்ட முடியும். அப்போ எனக்கு தான் முதுகு வலி, என்னை எப்படி படக்குன்னு எந்திரிக்க முடியாது என்னால். அப்படின்னா 2 தம்பிகளும் கையை பிடிச்சி, பையப்பா என்னால் எந்திரிக்கவே முடியாது அப்படின்னு, சும்மா எந்திரிங்கம்மா அப்படின்னு சொல்லி. ஆனால் 2 பிள்ளையும் பதறிட்டாங்க, என்னம்மா அப்படி விழுந்துட்டிங்களே, ஐயோ விழுந்துட்டிங்களேம்மா அப்படின்னாங்க. 2 பிள்ளைகளை பிடிச்சி டக்குன்னு தூக்கி வச்சோம். எனக்கு லேசாக இருந்துச்சு. அப்போ தூக்கி வைக்கும்போது ஆண்டவரோட கரை இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு, லேசாக இருந்துச்சு. அப்போ முதுகு பக்கம் 2 எலும்பு இப்படி பின்னி இருந்த மாதிரி இருந்துச்சு. முதுகுக்கு வெளியே இருக்க மாதிரி இருந்துச்சு அந்த எலும்பு 2மே. முதுகுக்கு வெளியே தெரியுது எனக்கு அந்த எலும்பு 2 அப்படி இருந்துச்சு. இப்போ பாருங்கள், முதுகு அப்படி ஆண்டவர் முதுகாக கொடுத்துட்டாரு. எந்த பக்கம் நான் திரும்பி படுப்பேன், எந்த பக்கம் இருப்பேன். ஆட்டோவில் போக முடியாது, பஸ்ஸில் போக முடியாது. ஒரு குழுங்குனா எலும்பு வலிக்கும். 12 வருஷம். இன்றைக்கி நேரத்தில் அப்போ 2012 வந்தது, 2024 நான் ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்துருக்காரு. ஆனால் ஆண்டவர்கிட்ட நான் நாள் ஆக எப்படி நான் ஜெபம் பண்ணி கேட்டேன் தெரியுமா? 12 வருஷம் பாடுள்ள சிறிய குணமாக்குனீங்கல்லப்பா, என்னை குணமாக்குங்கப்பா. அப்போ அவன் ஆண்டவர் சொல்கிறார், நீ ஜெபம் பண்ணி கேட்ட இப்போ வேணும் விடுதலை கேட்டையா? 12 வருஷம் பாடுள்ள சிறி குணமாக்குனீங்கன்னு தானே நீ கேட்ட. அதனால் உனக்கு நான் 12 வருஷம் கழிச்சு தான் நான் உனக்கு விடுதலை கொடுப்பேன்
அப்படின்னு சொல்லி கரெக்டாக 24 என்னை குணப்படுத்தியிருக்காரு. அவருடைய வார்த்தையில் தான் வல்லமை இருக்குது. அவருடைய வார்த்தையை தான் நம்பி சொன்ன மாதிரி இன்றைக்கி அவருடைய வார்த்தையை தான் நம்ம வச்சு ஜெபிக்கணும். அதனால் நீங்கள் யாரும் சோர்ந்து போகாதீங்க. அவருடைய எந்த வியாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் வார்த்தையை வச்சு நீங்கள் ஜெபிங்க, கேளுங்க. அவர்கிட்ட கேட்க பெற்றுக்கொள்வான்னு சொல்லியிருக்கார் ஆண்டவர். நீங்கள் கேளுங்க, பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் குடும்பமெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு நீங்களும் எல்லாத்துக்கும் இந்த இதை சொல்லுங்கள், இந்த சாட்சியை சொல்லுங்கள். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சரிங்க. இப்போ இந்த வழி விட்ட பிறகு ஊருக்குலாம் போயிட்டு வந்துட்டீங்களா? பஸ் ட்ராவல்லாம் பண்ணீங்களா? ஒசூர் போனீங்களா? ஒசூர் போனேன். நான் எங்கேயும் போவேன். ஒரு ஆட்டோவில் கூட ஒரு 2 கிலோமீட்டர் போக முடியாது. இங்கே வந்து ஜெபித்து அந்த சுகம் ஆன உடனே அங்கே ஒசூர் போய் எங்கேயும் போய் இன்றைக்கி ட்ராவல் பண்ணி நிமிந்துருச்சு. இப்படி இருந்தேன் நான். இப்படித்தான் சாஞ்சி இருந்துட்டுப்பாங்க. இன்னைக்கு நல்லா நிமிந்து இருக்கேன். கடவுளுடைய கிருபை. ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். ஆமாம், தீவிரித்து வாரும் தாமதியாதீங்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவர்கிட்ட கேட்கணும் நம்ம. தேங்க்யூ சிஸ்டர். காட் பிளஸ் யூ. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சிஸ்டர் சொன்ன ஒரு சாட்சியில் ஒரு வார்த்தையை நான் கேட்டேன். இவங்க அடிக்கடி ஜெபம் பண்ணியிருக்காங்க. 12 வருஷத்துக்கு அந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு. ஆனால் அவங்க எப்போல்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த 12 வருஷம் ஸ்திரியை நீங்கள் சுகப்படுத்தி என்னை சுகப்படுத்துங்கன்னாங்க. அப்போ கர்த்தர் 12 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கிறார். ஒரு வார்த்தை சொல்கிறேன் வேலைக்கார சுத்தமானு சொன்னால் அந்த வசனம் சொல்லியிருந்தாங்கன்னா அன்றைக்கே சுகமாக ஆயிருக்கும் இல்லையா? ஆனால் அவங்க சொன்னதை பற்றி எனக்கு சகனமாக தான் இருக்குது. அப்போ என்னென்னா, உன் வாயின் வார்த்தையின்படி உனக்கு ஆக கடவுது. எப்பயுமே நம்ம எதை நெகட்டிவாக பேசுகிறோமோ நடக்கும். பாசிட்டிவாக பேசி பாருங்கள், பாசிட்டிவாக. அதெல்லாம் சொன்னேன், நீங்கள் வேதத்தை வாசிக்கையிலையும் ஒரு கருத்தாய் வாசிக்க வேண்டியிருக்கு, கருத்தாய் ஜெபம் பண்ண வேண்டியிருக்கு. வசனங்களை சரியாக கொண்டு நம்ம கொடுக்கும் பொழுது உங்களுடைய ஏடிஎம்முக்கு சரியான பாஸ்வேர்டு நீங்கள் எதுவும் இருக்குமானால் உடனே பணம் பெற்றுக்கொள்ளலாம். பாஸ்வேர்டை மறந்துட்டிங்கன்னா உங்கள் பணத்தை நீங்களே எடுக்க முடியாது. அந்த சகோதரி 100க்கு அந்த அதிபதி சொன்னது போல் ஒரு வார்த்தை சொல்கிறேன் வேலைக்காசம் சொன்னீங்களே இன்றைக்கி ஏன்னா சுகமானு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த நாளே சுகம் ஆயிருக்கும். ஆனால் 12 வருஷம் பெரும்பாலும் ஸ்திரியை மட்டும் அவங்க என்ன கம்பேர் பண்ணி பேசிட்டு வந்துருக்கிறாங்க. தேவன் 12 வருஷமாக அந்த சகோதரி ஜபத்தை கேட்டிருக்கிறாரு. இல்லையா? யார் சுகப்படுத்தியிருக்கலாம், ஆனால் விசுவாசிக்கிற நீ பாக்கியவதி. இல்லையா? கர்த்தர் சரியாக இங்கே தான் வந்து சுகமான அவருடைய தீர்மானம் இருந்திருக்குங்க. இல்லையா? வந்தாங்க, எனக்கும் தெரியாது, அவங்க முதுகு ப்ராப்ளம் தெரியாது. ஆனால் எனக்கு ஆவியான சொன்னார், நீ அவன் முதுகில் கையை வைத்து நீ ஜெபின்னு சொன்னார். அவங்கள கை வச்சு எலும்பு என்ன அப்படியே நரம்புகளை எடுத்து விட சொன்னார். எடுத்து விட்டோம். சற்று ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னே அந்த மிராக்கள் நடந்துருச்சு. இல்லையா? பிள்ளையை கூட்டு போகும்போது நடந்து, ஏன்னா பிசாசு எப்பவுமே கீழே தள்ளி விட்டுருவான். அவன் விலைக்கு போகும்போது அவனுக்கு பிடிக்காது. சில பாருங்கள், ஒரு 2 குழந்தைய பொருள் வச்சுருக்கோம், ஒரு 2 பேபி இருக்குது வீட்டில், ஒரு பலூன் வச்சு சண்டை போட்டே இருக்கும். தங்கச்சி பிடுங்கும், அக்கா பிடுங்கும், மாதிரி பிடிக்கிட்டே இருப்பாங்க. அவன் அக்கா அம்மா சொல்லுவாங்க, தங்கச்சி கேட்குறாள் கொடுப்பான்னு சொன்னோன்னா அக்கா கையில் பலூன் இருக்கும். உடனே அக்கா சந்தோஷமாக கொடுத்து பார்த்தீங்களா, இந்த அப்படி தூக்கி கொடுக்கணும். அந்த மாதிரி பிசாசு அவனை கீழே தள்ளி விட்டு கர்த்தருடைய சுகத்தை எப்படி கொடுக்க பார்த்தீங்களா? தேவன் உண்மையை நல்லவருங்க. அவனுடையது அந்த ரோட்டோட போயிடுச்சு. இனி நீடித்த நாட்களும் திருப்பி வைக்க ரட்சிப்பை காமிப்பேன்னு சொன்னவர்கள் ஆஸ்வதிப்பார். ஆமென். சகோதரி சொன்ன சாட்சிக்கான கரங்கள் தட்டி நன்றி சொல்லுவோமா? ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. இப்பொழுது நம்ம ஒரு காணிக்கை வேலைக்காக நம்ம ஆயத்தமாக போகிறோம். காணிக்கை வேலை முடிஞ்சுன்னா ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு வசனத்தை கொடுத்துருவோம். சரிங்களா? இப்பொழுது சிஸ்டர் சாந்தி அவங்க வந்து ஒரு காணிக்கை பாடலை பாடுவாங்க. அப்பொழுது காணிக்கை நோவா சிஸ்டர் அக்கா ஜூலி அக்கா வந்து காணிக்கை சேகரிப்பாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தகப்பனே, இந்த வேலையில் வார்த்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காணிக்கை வேலையை உங்களை கற்று தருகிறோம். நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. பயிர் செய்கிற எல்லா காரியங்களையும் சரி வளர்த்தாங்க. இப்போ 60 100 பெருகிறது நாமத்தினாலே. ஆமென். கர்த்தரை
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசு நாமத்தினாலே ஆண்டவரே காணிக்கை கொடுத்த ஒருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாக. இன்னும் அதிகமாய் அவங்களை கையிட்டு சில எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தேவன் மிகுதிமெடுக்க தேவன் கிருபை செய்கிறார். இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தின் ஒளித்தின் சார்பாக நம்முடைய சபையை சார்ந்திருக்கிற நம்ம ஆன்லைனில் யூடியூப் செய்தி கேட்குற ஒவ்வொருவருக்கும் இந்த மாதத்தில் பிறந்தநாள் கொண்டாடுற தேவ பிள்ளைகளை கர்த்தராமே ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். திருமண முடிந்தவர்களையும் அவளை ஆசீர்வதிப்போம். திருமணத்துக்காக ஆயத்தமாக இருக்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு நாமத்தில் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம். நன்றி பரிசுத்தாவியானவரே. கர்த்தாவே, இந்த நாட்களையும் கூட எங்கள் சபையுடைய பிள்ளைகளுக்கு நான் ஜெபிக்கிறோம். ஒருவேளை எங்கள் செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி ஆண்டவரே, இந்த மாதம் இந்த ஜூலை மாதத்தில் இன்றிலிருந்து வருகிற நாட்களில் அந்த பிறந்தநாள் இருக்குமானால் அவர்களை குழந்தைகளாக இருக்கலாம், இல்லை வாலிபர்களாக இருக்கலாம், சகோதர சகோதரிகள், மூப்போர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி நாட்களில் பிறந்த மாதத்துக்குள்ளே பிறந்தநாள் காண்கின்ற அன்பு தேவ பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் இன்று இருப்பதை பார்க்கலாம், இன்னும் 1000 மடங்கு எல்லாவற்றிலும் பெருகி சுகமாக இருக்கும்படிக்கு நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சகல நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டப்படுவார்களாக. இதுவரைக்கும் அவங்களுக்கு ஆண்டவரே முழு ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அவங்க இதுவரை கண்டு அனுபவிக்க முடியாத சூழ்நிலை இருப்பார்களானால் இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படி கர்த்தருடைய வார்த்தை அவங்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த இடத்துல இருந்தாலும் சரி உங்களுடைய ஆணிப்பாய் இந்த கரம் அவனுடைய பிள்ளைகள் சிரசு மேலே அமர்ந்து ஆசீர்வதித்து சகல நன்மையினாலும் கிருபையினாலும் ஆண்டவரை பிள்ளைகள் முடிச்சுவிடத்தக்கதாக தேவனுடைய மகிமை பிள்ளைகள் ஆளுகை சிறக்க நன்றி செலுத்துகிறோம். திருமண நாள் காண்கின்ற அன்பு சகோதரனும் சகோதரியும் குடும்பமாக நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை கணவனும் மனைவியுமாய் இசைந்து ஆண்டவர் ஒருமனப்பட்டவர்களாய் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படிக்கு ஆஸ்வதித்து இந்த மாதம் திருமண நாள் கொண்டாடுற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் ஆஸ்வதிக்கிறோம் ஆண்டவரே. அதேபோல் ஆண்டவரை திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஏற்ற துணையை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மணமகனுக்கு ஏற்ற மணமகளையும் மணமகளுக்கு ஏற்ற மணமகனையும் கொடுத்து இரு வீட்டாருக்கு மிகுந்த சமாதானம் உண்டாயிருக்கும்படிக்கு திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு நாமத்தில் ஆஸ்வதிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் பூமியை ஆண்டு கொண்டு பழுகி பெருகி பூமியை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளும்படிக்கு அந்த அபிஷேகம் உண்டாயிருப்பதை இயேசு நாமத்தினாலே கர்த்தர் தாமே உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அதேபோல் வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்றைக்கி இருக்கிற எல்லா சூழல் மத்தியிலும் உங்களுடைய கரம் கூட இருப்பதாக, ரத்தம் தெளிக்கப்பட்ட பிள்ளைகளாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளாக இருப்பதாக, பாதை உன் கூடத்தை அணுகாது சொன்ன வாசம் நிறைவேறும்படிக்கு கர்த்தருடைய நாமம் மகிமை உண்டாயிருக்கும்படிக்கு உங்களுடைய வாலிப பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எந்த விதமான உலகப்புறமான சூழ்நிலைகள் பிள்ளைகளை தாக்காதபடி கர்த்தர் வேலையெடுத்து நீர் பாதுகாக்கிறக்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசு நாமத்தினாலே. குழந்தைகள் முதற்கொண்டு முதியோர் முதற்கொண்டு ஒவ்வொருவரையும் பாதித்துக் கொள்ளுங்கள். பலவீனத்தோடு இருக்கிறவர்களை கர்த்தருடைய வார்த்தையை அனுப்பி அவருடைய அப்பத்தையும் உன் தண்ணீரும் ஆசீர்வதிப்பார், வியாதி உணர்ந்து விளக்குவேன் என்று சொன்னார் ஆண்டவரே. அப்படியாக எங்கள் வியாதி பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையிலும் சுகமாய் மாற்றுறக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு தலைமுறை சுகம் ஆறக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தையை அனுப்பும் என் வேலைக்கார சுஸ்தமான சொன்னபடி இப்பொழுது சுகம் அடைவார்களாக, அற்புதம் நடப்பதாக ஆண்டவரே. நரம்பு
நரம்புகள், எலும்புகள், சதைகள், ஊனுகள் வளர்வதாக இயேசு நாமத்தினாலே, அது ஆசீர்வாதம் பெறுவதாக, ஐஸ்வர்யம் பெறுவதாக இயேசு நாமத்தினாலே, முழு பலன் அடைவதாக, மகாசேனை எழுந்து நிற்பார்களாக. இன்றைக்கி கட்டில் படுத்து கொண்டு இருக்கிற 38 வருஷம் படுத்திருந்த அந்த மனிதனை கர்த்தர் எழுந்து நடன்னு சொன்னது போல், இன்றைக்கி எங்கெல்லாம் பலவீனத்தோடு இருக்கையில் அமர்ந்திருக்காங்களோ அவங்களை எழுந்து நட என்று சொல்கிற இயேசு நாமத்தினாலே, கர்த்தருடைய வார்த்தையை அவங்களை உயிர்ப்பிக்க என்று செலுத்துகிற இயேசு நாமத்தினாலே, கர்த்தர் புதிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதி இயேசு நாமத்தை ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். தொடர்ந்து நம்முடைய வார்த்தைக்காண்டிய ஒரு சில வார்த்தையிலே ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு நம்ம அடுத்த ஞானஸ்தான ஆராதனைகளை கடந்து செல்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. லேவியராகும் புஸ்தகம் 26 அதிகாரம். லேவியராகும் பழைய ஏற்பாட்டில் இருக்குது. லேவியர் 26 பக்கம் 162 பக்கம், 61 62 பக்கம். 3லேருந்து வாசிப்போம். இந்த வார்த்தை இன்றைக்கி சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, இல்லை புதுசாக இன்றைக்கு தம்பி சுபாஷ் அவங்களுடைய ஃபேமிலிக்காக இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற நன்மைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தையை நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை காற்றுக்கொள்ளும். கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. மைசஸ்ட் வாசி. நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து, நீங்கள் என் கட்டளையின்படி நடந்து, என் கற்பனைகளை கைக்கொண்டு, என் கற்பனைகளை கைக்கொண்டு, அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். அல்லேலூயா. மழையை பெய்ய பண்ணுவேன். பாருங்கள், தண்ணி ஊற்ற போடுற காரியம் வேறு, மழை பெய்கிற காரியம் வேறு. தண்ணின்றது சில இடத்துல தெளிக்கப்படும், மழைன்றது பரவலாக பெய்யப்படும். அப்போ முழு ஆசீர்வாதத்தோடு நீ இருக்கும்படிக்கு இந்த வார்த்தையை நீ காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. அவர் சொல்கிற கற்பனைகளையும் அவருடைய வார்த்தையை காத்துக்கொள்ளும் போது ஏதோ கொஞ்சம் மட்டும் உனக்கு தண்ணீர் ஊற்றப்படும், உன் தாக தண்ணீர் கூட அப்படி கிடையாது. உன் தேசத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். அப்போ மழைனா என்னென்னா செழிப்பு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை உண்டாயிருக்கும். கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு ரகசியங்கள், வேத ரகசியங்கள் தெரியாத உங்களுக்கு இந்த மழை என்ற அபிஷேகம், பரிசுத்த அபிஷேகம் வரும்போது வார்த்தையினுடைய வெளிப்பாடு உங்களுக்கு கண்கள் திறக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் தேசத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். அடுத்து பூமி தன் பலனையும், வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். திராட்சைப்பழமும் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும். விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பங்களை திருப்தியாய் சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். அல்லேலூயா. பாருங்க, விதைப்பும் அறுப்பெல்லாம் இருக்கும். ஏற்ற காலத்தில் அது ஒளிந்து போகாது. ஒருவேளை இந்த அறுவடை முடிஞ்சு இன்னொரு 6 மாதம் கழிச்சா நம்ம எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த வெள்ளாமை முடிஞ்சு திராட்சைக்குள்ள அறுக்கிறதுக்கு முன்பாக அடுத்த பயிரை நீங்கள் என்ன செஞ்சுருவீங்க, நட்டி ரெடியாக இருப்பீங்க அடுத்த ஆசீர்வாதத்தை பார்க்குறதுக்கு. அல்லேலூயா. அப்போ அந்த போரடிக்கிற காலம்னா அந்த காலம் முடிஞ்சு சில முறை இந்த நெல் அறுத்தாச்சு, இன்னும் 3 மாதம் வயலில் எது நம்ம நட்ட முடியாது சொல்லியிருப்பாங்க. ஆனால் சில இடத்துல பார்க்குறோம், நெல் பயிர் நட்டியிருப்பாங்க, அது பக்கத்திலே பல காய்கறிகள் போட்டிருப்பாங்க. இல்லையா? சில வயலில் பார்த்தீங்கன்னா காய்கறி போட்டிருப்பாங்க, சில வயலில் திராட்சை தோட்டம் இருக்கும். எல்லா தானியங்களும் ஒரு இடத்துல நிறைஞ்சிருக்கும். நெல் பயிர் இருக்கும், கோதுமை இருக்கும், பருத்தி இருக்கும், மிளகாய் செடி இருக்கும், கனிகள், தக்காளி, காய்கறி என்னென்னமோ இருக்கும். அதுக்கு ஒப்பிட்டு தான் சொல்கிறாரு, ஏற்ற காலம் போரடி காலம் வரைக்கும் திராட்சை பழங்கள் என்ன பறிக்க காலம் வரைக்கும் செலுத்தி இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு சகோதரி சொன்னாங்க இல்லையா, ஒர்சி பண்ணும்போது ஒவ்வொரு மனுஷனையும் ஒரு வார்த்தையை கொண்டு அழைச்சிருப்பார். நீங்கள் பஸ்ஸில் போயில கூட ஒரு இடத்துல ஒரு ஆட்டோவிலையோ ஒரு கார்லையோ பின்னாலே வசனப்பட எழுதியிருக்கும். அந்த நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஒரு வெளிச்சம். அல்லேலூயா. உங்களுக்கு அன்றைய கர்த்தர் நடத்தக்கூடிய ஒரு வேடாப்பாடு வார்த்தை. அந்த வார்த்தையை பார்க்கும்போது ஏதோ காரெலாம் எழுதியிருக்கிற நம்ம அசால்ட்டாக செய்ய முடியாது, சொல்ல முடியாதுங்க. கர்த்தர் யாபகப்படுத்துகிறார் நம்மளுக்கு. இந்த வார்த்தை மிச்சம் உன்னை வழி நடத்திக்கிட்டு இருக்கேன் இப்போ அப்படின்னா அப்படி நேற்று நேரத்தில் போயிட்டு வந்தேன். சகலமும் உனக்கு உண்டாயிருக்குன்னு சொல்லி போட்டுருச்சு. அல்லேலூயா. சகலமும் உனக்கு கீழ்ப்படுத்தப்படும் சொல்லி போட்டுச்சு. இந்த ஒரு வார்த்தை என்ன போதாதா? சகலமுன்னா எல்லாமே உள்ள அடங்கிடுச்சு. உனக்கு கீழ்ப்படின்னு சொன்னார், எனக்கு கீழ்ப்படின்னு சொன்னார். அப்போ எனக்குன்னா அவர் நாமும் இங்கே உள்ளே இருக்க அப்படின்னா கீழ்ப்படியுது. அப்போ அந்த வார்த்தை நேற்று எடுத்துக்கொண்டேன். சகலமும் எனக்கு கீழ்ப்படியும், சகலமும் எனக்கு கீழ்ப்படிஞ்சு எனக்கு இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. இல்லையா? இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. இன்னும் போகிற நேரத்தில் என்னென்ன வார்த்தையை கொடுக்காருன்னு தெரியல. அப்போ இந்த வார்த்தை என்ன செய்து உங்களை, நீங்கள் உங்கள் அப்பத்தை சாப்பிட்டு நீங்கள் திருப்தியாக இருப்பீர்கள். அல்லேலூயா. திருப்தி யாருமே உங்களை வந்து டச் பண்ண முடியாதுங்க. நீங்கள் நிம்மதியாக வேலை பார்த்து நிம்மதியாக சாப்பிட்டு இருப்பீங்க. ஒருவனும் உங்களை டச் பண்ண முடியாது. அந்த வாசத்தை மறுபடியும் வாசத்தை அப்படி பின்னால் வாசிங்க. திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும். விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். சுகமாய் குடியிருப்பீர்கள். வார்த்தை வாசிங்க. தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க
கணவார் இல்லாமல் ஆ. படுத்துக் கொள்வீர்கள். ம் மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். ம் பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. இல்லை. ஆ உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள். ம் அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். ம் உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள். ம் உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். ம் உங்கள் சத்துருக்கள் ம். உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். லேலுயா லேலுயா. நீ என்ன அவருடைய வசனத்தை கற்பனையிலே காத்து கொண்டா பாருங்கள், உங்கள் தேசத்தில் நிம்மதியாக இருப்பீங்க, சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். துஷ்டன் உங்கள் வழியாக வருவதில்லை, துஷ்டம் உங்களை கடந்து போவது கிடையாது, அமைதியில் உண்டாயிருக்கும். ஒருவனும் உனக்கு முன்பாக எடுத்து வர முடியாது. அல்லேலூயா. உங்களில் 5 பேர் 100 பேரையும் ஒருவன் 5 பேர் 100 பேரையும் 5 பேர் 100 பேரையும் 100 பேர் 10,000 100 பேர் 10,000 பேர் துரத்துவீர்கள். அல்லேலூயா. ஏன்னா எதிரி இல்லாத தேசம், யுத்தம் இல்லாத தேசத்தில் கர்த்தர் வைக்க போகிறாரு. இன்றைக்கி பூமியில் அநேக தேசங்கள் அநேக சூழ்நிலையில் உருவாகலாம், ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்துல அமைதல் உண்டாயிருக்கும், அமைதலாக இருக்கும். அல்லேலூயா. நான் அடிக்கடி யுனீஸ்வரர் வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியில் பார்க்க முடியும். ஏன்னா ஒருவேளை நம்மளுக்கு இன்றைக்கி உலகப்புறமாக பார்க்குற என்ன இவ்வளோ கடைசி இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் அடிக்கடி வீட்டில் சொல்லுவேன், இது தேவன் தீர்மானிச்சிருக்கிறாரு. தேவனுடைய பிள்ளைகள் அந்நிய சத்தம் காதில் விழாதபடிக்கு கண்மணி மேலே உட்கார வச்சிருக்கிறார். எப்படி நான் அப்படி தியானிக்கிறேங்க எல்லாம் சொல்ல, என்ன கடைசியில் இருக்கு எப்படி இங்கே இருக்காங்க, தெய்வம் ஒன்று அனுபவிப்பார். ஏன்னா சூழ்நிலை மத்தியில் இருக்கும். ஒரு இடத்துல இருந்தாங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாங்க, ஆனால் இன்றைக்கி அந்த இடத்துல சமாதானம் இல்லை. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி எங்கேயோ போய் இருக்காங்க, கர்த்தருடைய வார்த்தையை பகிரங்கமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வார்த்தையை சொல்வதற்கு எந்த ஒரு ரேடியோவோ ஒரு அலைவீசி எது தடை கிடையாதுங்க. ஒரு மிகுந்த ஒரு அரண்மனைக்குள்ள வந்து பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தான் தேசம், யுத்தம் இல்லாத தேசம் கொடுப்பார், மனுஷன் எரிச்சல் இல்லாத தேசம் கொடுப்பார். நீங்கள் கண்மணிமே அமர்ந்து அவரே தேவன் பார்ப்பீங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் ஆராய்ச்சிருக்கீங்க. 5 பேர் 100 பேரையும் 10,000 பேரும் துரத்துவீங்க நீங்கள். அப்போ எத்தனை ஆயிரங்கள் துரத்தும்படிக்கு உங்கள் தேசத்தில் இருக்காரு. நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டுருக்கும்படிக்கு, ஏதோ அரைகுறையாக சாப்பிட்டுட்டு பஞ்ச காலத்தில் இருக்க போகலாம் கிடையாது. என்ன சாமி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படிலாம் கிடையாது. திருப்தியாக சாப்பிட்டு மிகுதம் எடுத்து பழையதெல்லாம் கடந்து போயிடும். அல்லேலூயா. பழசெல்லாம் தள்ளிட்டு புதிய தானியத்துக்கு இடம் கொடுக்கும்படிக்கு போன மாதம் அறுத்த திராட்சை கொலையிலெல்லாம் எடுத்து என்ன செய்ய அந்த பதப்படுத்துகிற இடத்த அடைச்சிட்டு புதிய திராட்சை வரைக்கும் ஆலயத்தை உண்டாக்குவீங்க. இது வரைக்கும் வந்த வருமானத்தை காட்டிலையும் சகோதரி சொன்னாங்களே அவங்க பேங்க் அக்கௌண்ட்டு கூடும். அது அநேகருக்கு எப்படி இதெல்லாம் தரிசனமாக சொல்லுவாங்க, உண்மை தான் கூடும். எனக்கு கூடி இருக்குங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் படத்தை இதுமாதிரி காலையில் இல்லை அது எழுப்பி விடும். எப்படி டிங் டிங் சத்தங்க இருக்கும். நான் எங்கள் சவுண்டு என்ன சவுண்டு வந்து பார்த்தா அதில் ஏதோ ஒரு அமௌண்ட் ஏறி இருக்கும். மத்தியானம் கண்டுக்கிட்டா வெயிலில் போயிட்டு வந்து அளப்பில் இருந்துச்சு, கொஞ்சம் கஞ்சியை குடிச்சு படுத்துருப்பேன், டிங்னு சத்தம் கேட்கும். பார்த்தா அது ஒரு அமௌண்ட் ஏறி இருக்கும். இப்படி ஆசீர்வதிக்கிற தேவன் நம் தேவன். அல்லேலூயா. இல்லை நீங்கள் ஊழியம் பார்க்குறவங்களுக்கு யாராவது கொடுப்பாங்க அப்படி கிடையாது. நீ விசுவாசத்தோட மேய்மை காரணம். அல்லேலூயா. நீ விசுவாசித்தா அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருங்க. நீங்கள் விசுவாசிங்க, அதுதான் இங்கே சொல்லித்தரோம். வேத ரகசியங்களை சொல்லித்தரும் போது கருத்தாய் கேட்பது, கருத்தாய் பேசுவது. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, பழைய தானியங்கள் திராட்சத்துக்கு நீ ஒதுக்கி புதிய தானியத்துக்கு இடம் கொடுப்பீர்கள். அப்பொழுது திருப்தியாக சாப்பிட்டு யார்கிட்ட கடன் வாங்கணும் அவசியமே கிடையாது. உங்கள் உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை கர்த்தர் கொடுத்துருவார். அல்லேலூயா. ஒரு வேலை இன்றைக்கி நீங்கள் வேலைக்கு போகட்டால் கூட கொடுப்பார். உதாரணத்துக்கு ஒரு போதகர் என்ன செஞ்சாரா, ஒரு டெஸ்ட் பண்ணாராம். என்ன பண்ணா, ஒரு சின்ன அந்த காலத்தில் பையரியா பல்படி டப்பா போடுவோம், சின்ன டப்பா இருக்கும். பையரியா பல்படி சின்ன டப்பா. அந்த டப்பாயை திறந்துட்டு என்ன செஞ்சாரா, ஒரு 2 எறும்பை பிடிச்சி அது உள்ளே போட்டாராம். எறும்பை பிடிச்சி உள்ளே போட்டு அப்புறம் மூடி உரம் வச்சிட்டாராம். நைட்டு வச்சுட்டு காலைல பார்த்தாராம், இந்த எறும்பு நைட்டு உரம் பட்னியாக கிடந்திருக்கும். எறும்பு போஷிக்கிற தேவன் சொல்லியிருக்கு, காகங்களை போஷிக்கிற தேவன் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி அந்த ஊழியக்காரு எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடையாது, இந்த எறும்பை போஷித்த உண்மைன்னா என்னையும் போஷித்து வரது நம்பிக்கையோடு இருந்தாராம். இது எங்கேயும் இல்லை, இதே அலங்கானூர் நடந்த சம்பவம். அல்லேலூயா. வேறு எங்கேயும் கிடையாது. ஒரு போதர் என்ன சொன்னால் அவர் வாழ்க்கையில் சொன்ன எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்த போதர் சொன்னது எனக்கு. அப்போ அந்த இரவில் சோதிச்சுட்டு அவங்க கஷ்டப்பட்ட சம்பவம் அந்த ஊழியம் நடத்திருக்காங்க 95. அப்போ என்ன மறுநாள் காலையில் அவர் எப்படி சொன்னால் தெரியாது, உண்மையை தான் சொல்லியிருக்கிறார், சபை மக்கள்கிட்ட காமிச்சிருக்காரு. அந்த டப்பாயை திறந்து பார்த்தா 2 கம்பு அரிசி 2 உடஞ்சி உள்ளே கிடந்துச்சான். அல்லேலூயா. 2 கம்பு அதை 2 உடச்சி அப்படி இருக்கும். அது மாதிரி 4 கம்பு அரிசி அது உள்ளே கிடந்திருக்கு. இவர் போட்டாரா? போடலை. ஏன்னா அவருக்கு தெரியும் இது எப்படி நடக்கும். அதெல்லாம் கிடையாது. யாராவது போட்டிருப்பாங்க ஐயா, நீங்கள் சும்மா சொல்கிறீங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. திமிங்குளத்துக்கு உணவளிக்கிறவர், அல்லேலூயா. காகத்துக்கு உணவளிக்கிறவர், உன்னை மறப்பேனோன்னு சொல்லியிருக்கிறார். எப்படிங்க மறப்பார்? உங்கள் ஆசீர்வாதம் உங்கள்கிட்ட தாங்க இருக்குது. உங்கள் வாய் திறந்து பேசுங்க, உங்களை மனசு கண்ணில் பாருங்கள். என்கிட்ட ஒவ்வொரு நாள் ஏதாவது யாரும் பேசுவாங்க, நான் அப்படி இருக்கணும் இப்படி நினச்சாலும் நான் சொல்ல அடிக்கிறதில்ல, அந்த நாள் சமயமாக இருக்குது. எப்படி மெர்சி சமயமாக இருக்குது, டோன்ட் வரி,
ஏன் நீ பயப்படுறீங்க? சமீபத்தில் இருக்குன்றேன். அதுக்காக நம்ம என்ன செய்யணும், கஷ்டப்படணும் அதெல்லாம் கிடையாது. பக்கத்தில் இருக்குது, என்றைக்கு கண் திறந்து பார்க்கணும் நடக்கும். அப்போ தேவன் வந்து பழையதெல்லாம் தள்ளி புதிய தானியத்துக்கு புதிய திராட்சை குலைக்கு இடம் கொடுக்குற தேவன் மத்திய உலாவி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்ற திருப்தியாக சாப்பிட்டு உன் தேசம் சந்தோஷமாக இருறா. எப்படி சமாதானம் இல்லை. துஷ்டன் போன வாரம் ஏசாயா 35 வாசித்தோம். உன் வழியே துஷ்டன் வருவதில்லை, துஷ்டனை கடந்து போவதில்லை, அவன் பேதையாக இருந்தாலும் திசை கெட்டு போகாதுன்னாரு. அதுக்கு முதல் வாரம் சொன்னார், நீங்கள் சீயோனில் சொப்பனங்கானங்களை போல இருப்பீன்னு சொன்னார். அல்லேலூயா. கர்த்தர் நன்மை செய்து பண்ணினாலே அவர் மீது மகிழ்ந்திருக்கிறோம்னு சொன்னார். இன்றைக்கி பாருங்கள், நீங்கள் தேசத்தில் அமர்ந்துருங்க பிரதர் சிஸ்டர், அமர்ந்துருங்க, நான் அவனை ஆஸ்வதிக்கல. இந்த போன வாரம் அடுத்த திராட்சை கொலையை நீ பதப்படுத்து, அதை ஒன்று குப்பையில் தூக்கி போன பதப்படுத்து, அடுத்த திராட்சை கொலைக்கு இடம் தரேன்றார். அப்போ இடத்தையும் விரிவாக்குறாரு, சமாதானத்தை கொடுக்குறாரு, சந்தோஷம் கொடுக்குறாரு, ஆஸ்திகளும் ஐஸ்வர்யங்களும் நிரம்பி வழியிலே கொடுக்குறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை முடிச்சிருக்கீங்க? கீழே வாசிங்க, 12 வரைக்கும் வாசிங்க. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். பார்த்தீங்களா, உங்களை எனக்கு பாலாக்குவாரா, தலையாக்குறாரு. உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி ஒரு உடன்படிக்கை பண்ணல ஆபிரகாமுக்கு. உன்னுடைய 30 உடன்படிக்கை பண்ண பார்த்தியா, அதை மறக்க மாட்டேன்றாரு. நான் உன்னை பெருக பண்ணி உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பான்னு நம்ம 30 ஆபிரகாம் சொன்னார் இல்லையா, அந்த ஆசீர்வாதம் இன்றைக்கி நம்ம மேலே ஊற்றப்பட்டிருக்கேங்க. ஆபிரகாம் சொன்னது எனக்கு வரும்னு சொல்லணும். நான் ஆபிரகாமுடைய பிள்ளை, ஆபிரகாம் தேவன் என் தேவன். எப்படி அந்த வார்த்தையில் சுதந்திரிக்கும் போது அந்த ஆசீர்வாதமும் சுதந்திரிக்க நமக்கு அதிகாரம் உண்டு. 400 வருஷம் கழிச்சு ஏற்று ஜனங்களை கொடுக்குறாரு, இவ்வளோ ஆசை கொடுக்குறாரு. அவன் ஒன்றுமே தெரில, வனங்கள் ஜனங்கள் தான். ஆனாலும் உன் 30 வாக்குத்தம் பண்ணல, அதை நீங்கள் சுதந்திரமாக கொடுக்குறேன்னு சொன்னார். அல்லேலூயா. கொடுத்து வாசிங்க சிஸ்டர். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விளக்கும்படி செய். இது வரைக்கும் வந்து ஆசீர்வாதத்தை நீ என்ன செய்யும், பத்திரப்படுத்தி வச்சுக்க. புதிய ஆசீர்வாதத்தை இடம் உனக்கு உண்டாக்குவேன் நான். எப்படி உண்டாக்குவேன்றாரு. பழையதெல்லாம் நீ கடந்து போனாலும் பயப்படாத, உனக்கு புதுசாக அடுத்து வரும்ன்றார். இது வரைக்கும் நீ இழந்த ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சமாதானம், சந்தோஷம் எல்லாம் ஒரு வேலை இன்றைக்கி இல்லாமல் இருக்கீங்களா? இன்றிலிருந்து சரிங்களா, நாளைக்குலேருந்து சொல்ல மாட்டேன் நான். இன்று இப்பொழுது வாசல் சத்தத்தை கேட்ட இந்த செகண்ட்லேருந்து உங்களுக்கு புதிய திராட்சை ரசங்களும் புதிய விதைகளும் புதிய கனிகளும் புதிய கிருபி உண்டாயிருக்கும். உங்களுக்கு தெரியாத கர்த்தர் வச்சுட்டாரு. நீங்கள் சுதந்திரத்தை எடுத்துக்கிறது உங்களுடைய கடமை. அல்லேலூயா. போய் பாருங்களேன், இன்றைக்குள்ள உங்களுக்கு என்னென்ன ப்ரொசஸ்லாம் நடக்குது, மாறுது. உங்களுடைய ஜாப்பில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் மாறுது, உங்கள் சேலரி எப்படி கூடுது, உங்களுக்கு வர வேண்டிய பணம் எப்படி தட்டி கொண்டு உங்கள் காலத்துக்கு நீ பார்ப்பீங்க. அல்லேலூயா. அப்போ சீயோனிலே சொப்பனம் காணொலை போல் கனவா நனவான்னு கிள்ளி பார்க்கக்கூடிய இடத்துல வந்திருக்கோங்க. இனி எண்ணி இருக்கிற நாட்களிலே நம்ம ஆசிரியப்படுவோம். ஏன்னா சகலமும் கீழ்ப்படுத்தியிருக்கிறார், கொடுத்துருக்கிறார். அதை அனுபவிக்கிறதுக்கு உன் பிரகாசம் மனக்கண் திறக்கப்படுவதாக. அல்லேலூயா. கண்கள் திறக்கும் பொழுது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாம் செஞ்சுட்டார், இனிமேலும் செய்ய போகிறலாம் கிடையாது. தேவன் பெரிய காரியம் செய்வார். அந்த உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். போதும். அல்லேலூயா. உலாவி நான் சொன்னேன் இல்லையா, நம்ம எப்படா ஆசீர்வாத சுந்தரின்னு சொல்லி உங்கள் மடியில் உலாவி கொண்டு இருக்கிறாரா? உண்மைதாங்க. எனக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்குன்னு நான் எப்போல்லாம் அதை கண்டுபிடிக்கிறேன்னு என்னை டெஸ்ட்டு பார்ப்பாரான். இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து பால் இருக்குது, இப்படி ஊட்டிவிட்டால் எட்டு வந்துடும். ஆனால் அந்த குழந்தை அப்படி தூக்கி போட்டு தலைவாணிக்கு அடியில் மறைஞ்சிருக்கும். அப்பா இங்கிட்ட தானே போட்டு அந்த குழந்தைக்கு தெரியுது. ஆனால் சும்மா பார்த்துட்டு இல்லைன்ட்டு அந்த குழந்தைக்கு கொஞ்சம் நாணத்தில் குறைவு. இங்கே தூக்கி போட்டார், எங்கேயே கிடக்குன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சிருச்சுன்னா அப்பா எவ்வளோ மகிழ்வார். பரவாயில்ல, தலைவாணி கீழே கிடந்துச்சு, போய் பந்தை கொண்டு வந்துட்டேன்னே சார், நான் பயங்கரமாக இருக்கிறேன் நம்ம சொல்கிறோம் இல்லையா? இதைத்தாங்க ஆண்டு நம்மளை எதிர்பார்க்குறாரு. அல்லேலூயா. இதைத்தான் எதிர்பார்க்குறாரு. நீ சீக்கிரமாக கண்டுபிடிச்சின்னா சீக்கிரமாக அனுபவிச்சுக்கிடுவேன். லேட்டாக கண்டுபிடிச்சா லேட்டாக அனுபவிக்கப்படுறோம். ஆனால் உன்னை கொடுத்த ஆசீர்வாதத்தை ஒருவனை பறித்து கொள்ள முடியாது. அவர் எடுத்து கொடுக்குற தகப்பனும் கிடையாது. நீ தான் அனுபவிக்கணும், நீ தான் ஆண்டு கொள்ளணும். ஆனால் சீக்கிரமாக அனுபவி கற்றுக்கொள். அல்லேலூயா. அதனால் அழகாக சொல்கிறார், நான் உன் பற்றியில் உலாவி கொண்டு இருக்கிறேன், எங்கேயெல்லாம் போகலப்போ உன் கூடயே தான் இருக்கேன்றார். நான் உனக்கு தேவனாக இருக்கேன்னு இருக்கிறேன், பயப்படாது. இன்றிலிருந்து உங்களுக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் வளர்ச்சிகள் உண்டாகி கொண்டு இருக்கும். வராத பணங்கள் வரும், தடையான காரியங்கள் தடை நீக்கப்படும். அல்லேலூயா. எதிர்பார்த்த காரியங்கள் கதவை தட்டி வரும். அதான் உண்மை. இதுவரைக்கும் உங்களுக்கு இல்லை, என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் கொடுக்க வைப்பார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட காலங்கள் வரும். எதை குறித்து நீ
செழிப்பு உண்டாயிரும். கண்களை மூடி ஜெபிப்போம். ஜெபிப்பதற்கு முன்னால் ஒரு ஆலோசனை சொல்லிடுறேன். இப்போ இது முடித்த உடனே இது முடிச்சு முப்பாட்டி எப்படி அமைத்திருவேன். ஒரு 5 நிமிஷம் வந்து நானும் நீஸ்வரன் நின்று தம்பி சுபாஷுக்கு ஒரு சின்ன ஒரு கிறிஸ்தவ குறித்து ஒரு அறிக்கை வெளிப்பாடை குறித்து சொல்லிவிட்டு அப்படி ஞானஸ்தானம் கடந்து போயிடுவோம். சரிங்களா? கூட இல்லைங்க என்ன ஊழியர்னால எனக்கு நான் கூப்பிட்றேன். நீங்கள் ஊழியர்னால உங்களுக்கு கூட கூப்பிட்றேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டு இருக்கிறீர். சகல ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். அதை ஆண்டு கொள்ளும்படிக்கு ஆண்டவரே எங்களை தலையாக்கிற கர்த்தர் இன்றைக்கும் ஆண்டவரே எங்கள் அமர்ந்திருக்கிற பிள்ளைங்களை எங்களுக்குள்ள யாரெல்லாம் இன்னும் முழுமையான நீ வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் சுந்தரிக்க முடியலையோ, பிசாசான கரை வைத்து மறைத்திருந்தால் உன் கையை எடு என்று சொல்ல இயேசு நாமத்தினால் எடு என்று சொல்லுகிறோம். எங்கள் பிள்ளையை வைத்த ஆசீர்வாதத்தை ஒருவனும் ஒன்று சேதப்படுத்த முடியாது. இவர்கள் ஆண்டு கொண்டு பூமியில் செழிப்பாக இருக்கும்படிக்கு பழைய தானியத்தையும் பழைய திராட்சரசத்தையும் அதை ஒதுக்கி புதிய தானியத்தை புதிய திராட்சரசத்துக்கு இடம் கொடுக்கும்படிக்கு நீ எல்லையிலே விரிவாக்குற கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் இன்று முதல் என் வாழ்க்கையில் எதெல்லாம் இதுவரைக்கும் அனுபவிக்க முடியாத எடுத்துருந்தாங்களோ தொடர்ந்து அதை அனுபவிக்கும்படிக்கு, அது சுகமாக இருக்கலாம், சமாதானத்துக்காக இருக்கலாம், பிள்ளைங்களுடைய வளர்ச்சிக்காண்டி இருக்கலாம், பிள்ளைங்களுடைய திருமணத்துக்காக இருக்கலாம், பிள்ளைங்க படிப்புக்காக இருக்கலாம், ஒரு வேலை வாய்ப்புக்காண்டி காத்திருக்கலாம், இல்லை ஒரு நல்ல ஒரு சொந்த வீடு கட்டுவதற்காக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தில் காத்திருக்க ஒன்று இதுவரை நடக்கலையா? பயப்படாத. இன்று முதல் நான் ஆசிரியப்பேன்னு சொன்ன கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதம் செய்ய போகிறார். விசுவாச தேவடைய மகிமையை காண்பா என்ற வார்த்தைபடிக்கு அன்று அமர்ந்திருக்க ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த முழு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு இயேசு நாமத்தில் ஆஸ்வதிக்கிற ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதி. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் அல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கடந்து செல்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.